ஒரு வழியா காலேஜ் முடிச்சிட்டேன். எப்ப வேலைக்கு போற? ஐடி வேலைலாம் கஷ்டம்பா. வேலை கிடைச்சிருச்சா? எனக்கு இந்த கவலையே இல்லை, ஏன்னா நான் SLA இன்ஸ்டிடியூட் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் 4 months ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணதும் என்னோட ஐடி கேரியருக்கு நான் ரெடி ஆயிடுவேன். SLA Institute, a right way to IT job. Contact 8870767784. தொலைக்காட்சியின் இனிய உறவுகளுக்கு அன்பு வணக்கம். வணக்கம் ஜோ அவர்களே. வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? மகிழ்ச்சியா இருக்க. இது என்ன ஒரு கேள்வி இல்ல, இந்த கேள்வி நம்ம கேட்கவே கூடாது. ஏன்னா கடவுளுக்கும் தளத்துல நம்ம வந்தாலும் சரி, பார்த்து கொண்டிருக்கும் இறை மக்களும் சரி, அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியோடவே இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. சோ இன்றைய நாளுடைய கதை. ஸோ இன்னைக்கான கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தனுக்கு நான் மன முதிர்ச்சி அடைய வேண்டும், மனப்பக்குவம் அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை. அவன் என்ன பண்ணலாம்? மனப்பக்குவம் அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய மனதை நான் கையாளுவதற்கு இல்ல கட்டுப்படுத்தி செயல்படுத்துவதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு அவனுக்கு நிறைய கேள்விகள். அப்ப அந்த கேள்விக்கு விடை ஒவ்வொரு இடமா தேடி அலைகின்ற பொழுது அவன் ஒரு விஷயத்தை கேள்விப்படுறான். ஒரு துறவி ஒருத்தர் இருக்கிறார், அவர்கிட்ட போனோம் அப்படின்னா மனதை கட்டுப்படுத்தி ஆள்வதற்கான திறமை அவர் என்ன பண்ணுவார், நமக்கு கற்றுக் கொடுப்பாரு. ஸோ அப்போ அவர்கிட்ட போய் அதை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்கேன், அவன் போயிருக்கான். போயிட்டு இந்த மாதிரி நான் எவ்வளோ நாளாக குயிக் லேர்னர், எதனால ஈஸியாக என்ன பண்ணிக்குவேன், நான் கற்றுக்குவேன், அதனால எனக்கு இதையும் கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசை, எங்கெல்லாமா தேடி கடைசி உங்களை என்ன பண்ணிட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு ஈஸியாக என்ன பண்ணுங்க சொல்லிக் கொடுங்க, நான் என்ன செய்யணும், எவ்வளோ கஷ்டப்பட்டுனாலும் நான் செய்யறதுக்கு என்ன பண்ணுறேன், ரெடியாக இருக்கிறேன், மனசை எப்படி நான் கட்டுப்படுத்தி ஆளுவது, அதை எனக்கு என்ன பண்ணுங்க சொல்லிக் கொடுங்க அப்படின்னு. உடனே அவர் சொல்லிருக்காரு, கொஞ்சம் கஷ்டமான விஷயம், நீ செய்வியான்னு தெரியலையா அப்படின்னு இருக்காரு. இல்லை நான் எவ்வளோ பெரிய கஷ்டமா இருந்தாலும் என்ன பண்ணிடுவேன், செஞ்சிருவேன். நான் தான் அப்பதே சொன்னேன், நான் தான் ஃபாஸ்ட் லேர்னர், குயிக் லேர்னர், நான் ஈஸியாக என்ன பண்ணிக்குவேன், செஞ்சுக்குவேன் அப்படின்னு அவர் என்ன பண்ணியிருக்காரு சொல்லியிருக்கிறாரு. அப்போ சரி, வேறு ஒன்றும் இல்லை, ஒரு 10 நாளுக்கான ப்ராக்டிஸ் தான், அதை மட்டும் நீ கரெக்டாக பண்ணுறா போதும். 10 நாள் போதுமா? ஆமாம், 10 நாள் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். என்ன ப்ராக்டிஸ் பண்ணும்? டெய்லி குளிக்கும் போது குரங்கை பற்றி நினைக்கக்கூடாது அப்படின்னு இருக்கிறார். இவ்வளோ தானாகும், குளிக்கும் போது குரங்கை பற்றி நினைக்கக்கூடாது, அவ்வளோதானே சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து என்ன பண்ணான், கிளம்பிடும். போன அந்த செகண்ட்ல இருந்து பொழுதனைக்கு குளிக்கும் போது குரங்கை பத்தி நினைக்கக்கூடாது, குளிக்கும் போது குளிக்க எப்போ போய் அங்க சவரை திறந்து விட்டாலும் சரி, கிணத்துல குளிச்சாலும் சரி, ஆத்துல வந்துட்டே இருந்தது. ஐயோ துறவி என்ன சொன்னாரு, குளிக்கும் போது குரங்கை பத்தி நினைக்க. ஐயோ நினைச்சோம், நாளையில இருந்து ஓகே, நாளையில இருந்து முத நாள் 10 நாளும் குரங்கு வந்துருச்சுப்பா. 10 நாள் அது வர்றது நிறுத்தவே முடியல. சோ அப்போ நம்ம எதை ஒன்றை வேண்டாம், எதை ஒண்ணு அப்படின்னு நினைக்கிறோமோ அதைத்தான் திரும்ப திரும்ப என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம், மைண்ட்ல நினைச்சிட்டே இருக்கும். எனக்கு கடன் பிரச்சனை இருக்கு, கடன் இல்லாம இருக்கணும்னு தான் ஆசை. ஆனா நாம நினைக்கிறது என்ன, கடன் பிரச்சனை இருக்கு, இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும், அதை நம்ம நினைச்சு பாக்குறதே கிடையாது. அப்ப எது வேண்டுமோ அதை நினைத்தால் அதை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்ம எது வேண்டாமோ அதைத்தான் நிறைய நேரங்கள் நினைக்கிறோம், அதனால அதையே என்ன பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். சிந்திப்போம் இந்த கதையின் வழியாக. தொடர்ந்து பேசுவதற்கு முன்னாடி இந்த நாளை நம்ம ஆரம்பிச்சிடலாமே. இப்போ ஆலய தரிசனம் பார்க்கலாம். இருவிழி மலர்ந்திட
அழகான அற்புதமான ஆலய தரிசனம் நம்ம இந்த இனிய காலை வேளையில பார்த்துட்டு வந்தோம். நம்மளுடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய புயல் அடிச்சாலும் இறைவன் நம்ம கூட இருந்தாருன்னா நம்மளுடைய இதயம் எப்படி அமைதியா இருக்குமோ அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையில நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் உட்கொண்டு இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கை மிக அழகாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒவ்வொரு அற்புதமான சிந்தனைகளையும் நமக்கு ஒவ்வொரு நாளும் தந்து கொண்டிருப்பது நம்மளுடைய கடவுள் வணக்கம் தளம். இந்த தளத்தில் நாம் என்ன சிந்தனையை சிந்திக்க போறோம்? ஸோ இன்னைக்கான சிந்தனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் கடந்த காலங்கள் வந்து கணவன் மனைவிக்கு இடையே புரிதல் எப்படி இருக்கணும், எந்த விஷயங்களில் விட்டு கொடுக்கணும், என்னென்ன விஷயங்கள் வார்த்தைகள் பயன்படுத்தணும், என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாது, இப்படி நிறைய என்ன அப்படின்னா ஒரு குடும்ப வாழ்க்கைக்கான ஆலோசனைகள் நிறைய என்ன பண்ணிருக்கணும், சிந்திச்சிருக்கணும். ஸோ இன்னைக்கு என்ன அப்படின்னா, கணவன் மனைவியாக இணைந்து 2 பேருமே சேர்ந்து இந்த கேள்விகளை கேட்கணும். 2 பேருமே சேர்ந்து இந்த கேள்விகளுக்கான விடையை என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். எதற்காக அப்படின்னா குடும்பத்தினுடைய நல்வாழ்விற்காக. அந்த கேள்விகள் என்னன்னு அதை தான் என்ன பண்ண போறோம், தெரிஞ்சுக்க போறோம். ஏற்கனவே நிறைய கேட்போம், இதுல வேற எக்ஸ்ட்ரா நிறைய கொஸ்டின்ஸா. கண்டிப்பா இந்த கேள்விகள் என்ன, கணவன் மனைவி அதை நல்லா திரும்பவும் நான் சொல்றேன், கணவன் மனைவி இருவருமாக இணைந்து கேள்வி கேட்டு இணைந்து விடை காண வேண்டும். சில கேள்விகளுக்கு வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைங்களும் என்ன பண்ணுவாங்க, பங்கெடுப்பாங்க. அவங்களும் இந்த கேள்விகளை சேர்ந்து கேட்டு சேர்ந்து விடையை கண்டுபிடிக்கணும். சோ இதுல வந்து இவங்க சொல்ற விட தான், இவங்க சொல்ற விடலாம் கிடையாது, 2 பேரும் சேர்ந்து விடை காண வேண்டும். அப்ப முதல் கேள்வி என்னன்னா, என்னுடைய குடும்பம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையில இருந்து இன்னும் 10 வருஷம் கழிச்சு எப்படிப்பட்ட நிலையில் என்னுடைய குடும்பம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கணவனும் மனைவியும் இணைந்து இந்த கேள்வியை கேட்க வேண்டும். இப்ப இந்த கேள்விக்கான விடை ஒவ்வொரு குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தம்பதியை பொறுத்து மாறுபடும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இலக்குகள் என்ன பண்ணும் இருக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஆசைகள் என்ன பண்ணும் இருக்கும், கனவுகள் இருக்கும். அப்ப அந்த கனவுகளை பொறுத்து இதற்கான விடைகள் வேறுபடும். ஆனா இந்த விடை தரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அந்த இலக்கை சென்று அடைவதற்கு, அந்த கனவை அடைவதற்கு நாம குடும்பமாக சேர்ந்து பயணிக்க வேண்டும். அப்ப எல்லா விஷயத்திலையும் குடும்பமா உட்காந்து பேசணும், குடும்பமா உட்காந்து திங்க் பண்ணணும், குடும்பமா உட்காந்து செயல்படுத்தணும். இந்த ஒரு பழக்கத்தை என்ன பண்ணும், ஏற்படுத்தும். அதுக்காக இந்த கேள்வி இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து நம்முடைய குடும்பம் எந்த நிலையில் இருக்க வேண்டும்ங்கிற கேள்வியை ஒவ்வொரு கணவனும் மனைவியும் இணைந்து கேட்டு இணைந்து பதில் கண்டுபிடிக்க வேண்டும். இன்னும் இணைந்து ஆக்கப்பூர்வமான கேள்விகளும் ஆக்கப்பூர்வமான விடைகளும் என்ன வரப்போகுதுன்றது நம்ம இன்னும் தொடர்ந்து சிந்திப்போம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். ஆண்டவரது மாட்சி குடிகொள்ளும். நம் நாட்டில் ஆண்டவரது மாட்சி குடிகொள்ளும். ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன். தம் மக்களுக்கு தம் பற்றுமிகு அடியாருக்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி. நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும். நம் நாட்டில் ஆண்டவரது மாட்சி குடிகொள்ளும். நம் நாட்டில் ஆண்டவரது மாட்சி குடிகொள்ளும். இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தினம் ஒரு திருப்பாடல் என்கின்ற நிகழ்வின் வழியாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். இறைவனின் ஆசீரும் அருளும் என்றென்றும் உங்களோடு இருப்பதாக. இறைவன் உங்களை இந்நாளில் நல்முறையில் வழிநடத்த என்னுடைய வாழ்த்துக்களும் ஜெபங்களும். இதோ இந்நாளில் நம்முடைய திருப்பாடலில் முன்மொழி வசனமாக நாம் வாசிக்க கேட்டோம். நம் நாட்டில் ஆண்டவரின் மாட்சி குடிகொள்ளும். இது நாட்டில் என்கின்ற வார்த்தையை நாம் எடுத்துவிட்டு நம்முடைய இல்லங்களில் நாம் பொருத்திக் கொள்வோம். இதோ நம்முடைய வீடுகளிலும் நம்முடைய இல்லங்களிலும் ஆண்டவருடைய ஆட்சி குடிகொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும், எத்தகைய மனிதராக நாம் இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்வில் எதையெல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதையே இந்த திருப்பாடல் நமக்கு தெள்ள தெளிவாக எடுத்து காட்டுகின்றது. முதலாவது, நம் ஆண்டவர் உரைப்பதை கேட்பேன் என்பதை திருப்பாடல் ஆசிரியர் எடுத்து கூறுகின்றார். நாமும் நம்முடைய வாழ்வில் இறைவனின் குரலுக்கு
செவி கொடுக்கக்கூடிய மனிதனாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்வில் இறைவன் என்ன சொல்கிறார், அவருடைய வாழ்வை எவ்வாறு நாம் வழிநடத்த வேண்டும் என்பதை அவர் எனக்கு எவ்வாறு நினைவூட்டி கொண்டு இருக்கின்றார் என்பதை நான் நினைத்து சிந்தித்து அதற்கேற்ப நாம் வாழ வேண்டும். இறைவன் உரைப்பதை கேட்பது என்பது ஜெபத்தின் நிமித்தம் நாம் இறைவனோடு உரையாடுகின்றோம். நிறைய நேரங்களில் ஜெபங்களில் நாம் நம்முடைய தேவைகளை இறைவன் முன்பாக வைக்கின்றோம். ஆனால் ஜெபம் என்பது நாம் அமைதியில் இறைவன் முன்பாக அமர்வது. நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் பார்க்கின்றோம் பலவிதமான வேலைகள், பலவிதமான பொறுப்புகள். இதை நான் செய்து முடிக்க வேண்டுமே, இதை நேரத்துக்குள்ளாக நான் முடித்து விட வேண்டுமே என்கின்ற ஒரு விதமான பதற்றம் நிறைந்த வாழ்வில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அத்தகைய வாழ்வில் நாம் அமைதியை சில நேரங்களில் நாம் இழந்து விடுகின்றோம். அமைதி நிறைந்த சூழலை நாம் மறந்து விடுகின்றோம். எனவே இந்நாளில் இறைவன் நமக்கு விடுக்கின்ற அழைப்பு, நீ அமைதியில் என் முன்பாக அமரு, நீ அமைதியில் என்னோடு உறவாடு. அமைதியில் நீ என்னோடு உறவாடுகின்ற போது நான் உனக்கு பாதையை காட்பேன், நான் உனக்கு வழிவகுப்பேன். நீ பயப்பட வேண்டாம், நீ கலங்க வேண்டாம். இரண்டாவதாக, நாம் அவருக்கு அஞ்சி நடக்கக்கூடிய மனிதராக நாம் இருக்க வேண்டும். அவருக்கு அஞ்சி நடப்பது என்பது ஏதோ கடவுள் இருக்கிறார் என்கின்ற ஒரு பயம் கிடையாது. மாறாக கடவுள் இருக்கின்றார் என்கின்ற ஒரு சிந்தனையும், கடவுள் இருக்கின்றார் என்பதை ஒருபோதும் நாம் மறந்துவிடக் கூடாது என்பதையே அந்த வார்த்தை நமக்கு நினைவூட்டுகின்றது. எனவே நம்முடைய வாழ்வில் அனைத்து வேலைகளிலும், அனைத்து சூழல்களிலும் நாம் செய்யக்கூடிய ஒரு செயலாக இருக்கலாம், எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளாகவும் இருக்கலாம், அதில் இறைவன் இருக்கின்றார், இறைவன் என்னோடு இருக்கின்றார், இறைவன் என்னை கண்காணிக்கின்றார், இறைவன் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் நினைத்து ஒருபோதும் இறைவனை மறந்து அதற்குரிய செயல்களையோ நாம் ஒருபோதும் நாம் செய்துவிடக் கூடாது. அனைத்து வேலைகளிலும், அனைத்து சூழலிலும் இறைவனை நினைத்த மனிதராக நாம் இருக்க வேண்டும். அவ்வாறாக அவரை நினைத்து வாழுகின்ற போது நம்முடைய வாழ்வு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். அவரை நினைத்து வாழுகின்ற போது நம்முடைய வாழ்வு ஒரு சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கும். நிறைவான மகிழ்ச்சியை இறைவன் நமக்கு தருகின்றார். அத்தகைய மகிழ்ச்சிக்கேற்ப வாழ இறைவன் நம்மை அழைக்கின்றார். அத்தகைய மகிழ்ச்சிக்கேற்ப செயல்பட இறைவன் நமக்கு துணை புரிகின்றார். அத்தகைய வாழ்வை வாழ்வதன் வழியாக இறைவனின் அருளை பெற்ற மனிதராக நாம் இருக்க முடியும். அத்தகைய செயல்களை செய்வதன் வழியாக இறைவனின் அருள் நம்மை எவ்வாறு வழிநடத்துகின்றது, எவ்வாறு நம்ம செயல்படுத்துகின்றது என்பதை நம்மால் உணர முடியும். இறைவனின் துணை நம்முள் இருந்து நம்மை வழிநடத்தும். அத்தகைய வழிநடத்தலும், அத்தகைய பராமரிப்பும், அத்தகைய செயல்களிலும் இறைவனின் அருளை நமக்கு பெற்றுத்தரும். அத்தகைய அருள் நம்முள் குடிகொண்டு நமக்கு நிறைவான மகிழ்ச்சியையும் நிறைவான மன நிம்மதியையும் நமக்கு தரும். எனவே அதை நாம் வாழ்வாக்குவோம், செயல்படுத்துவோம். அதற்கு இறைவனின் அருளை நாம் நாடுவோம். ஜெபிப்போமாக. எங்களை அனுதினமும் ஆசிராலும் அருளால் நிரப்பி பாதுகாத்து வருகின்ற அன்பு தந்தையே இறைவா, எங்கள் வாழ்வில் நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவில் ஒவ்வொன்றையும் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அது சரியாகவும் நல்லதாகவும் உமக்கு உகந்ததாகவும் அமைய நீதாமே எங்களை வழிநடத்திலும் பாதுகாத்தலும் உடைய தூய் ஆவியான துணை என்றென்றும் எங்களோடு இருந்து வழி நடத்துவதாகும். இவையெல்லாம் எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமீன். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறோம். கணவன் மனைவி இந்தந்த கேள்விகளை இணைந்து கேட்டு இணைந்து விடை காணுதல் அவசியம். அது என்னென்ன கேள்விகள் அதை தான் இன்னைக்கு தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். அடுத்ததான் என்ன கேள்வி கேட்கிறோம்? What are the 3 goals we want to achieve together? ஸோ இந்த கேள்வி, அதாவது நம்ம இருவரும் இணைந்து நம்ம வந்து ஒரு 3 பெரிய ஒரு கோலை வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ண போறோம். அது என்ன அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம வந்து இணைந்து எடுக்கிறப்போ, மனைவி சைட்லேருந்து ஒரு 3 கோல் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி கணவன் சைட்லேருந்து ஒரு 3 நோக்கம் இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில இந்த லட்சியத்தை நம்ம கண்டிப்பா எட்டி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 6 லட்சியத்துல இருந்து ஒரு 3 லட்சியம், பெரிய பிக்கஸ்ட் கோல் எது? இப்ப பல பேருடைய கனவு என்னவா இருக்கும்னா, நம்ம இன்னைக்கு வாடகை வீட்டுல இருக்கோம், நம்ம கண்டிப்பா ஒரு சொந்த வீடு வாங்குறோம், ஒரு பெரிய கோல் அது. ஸோ அந்த மாதிரி நம்பர் 1, 2, 3 அப்படின்ட்டு அந்த ஒரு கேள்வி கேட்கிறப்போ நம்மளுக்கு ஒரு பெரிய ஆக்கப்பூர்வமான ஒரு விடைகள் கிடைக்கும். நிச்சயமா. அதாவது கணவன் மனைவியோட வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, 2 தண்டவாளங்கள் போல அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல ரெட்டை மாடு பூட்டிய வண்டி போல அப்படின்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, ஒன்னு கிழக்காம ஒன்னு மேற்காம போச்சுன்னா போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியுமா? கண்டிப்பா முடியாது. அப்போ ரெண்டுமே ஒரே நேர்கோட்டில் பயணிக்க வேண்டும். தண்டவாளத்துல ஒண்ணு மேலோங்கி ஒன்னு கீழோங்கி இருக்குன்னா அப்ப அதுல ட்ரெயின் கரெக்டா போகுமான்னு கேட்டா அதோட போடக்கூடிய வாழ்க்கை ஓட்டம்ங்கிறது மேடுபள்ளம் தடம்புறக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். ஸோ அப்போ அதுல இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. இன்னும் என்னென்ன கேள்விகள் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசலாம்.
ஆகஸ்ட் 22. அரசியான புனித கன்னி மரியா. அகில உலக திருச்சபை 1954 ஆண்டினை புனித மரியன்னைக்கு அர்ப்பணித்து கொண்டாடி வந்த வேளையில் புனித மரியன்னையின் மீதான பக்தி அதிகரிக்க தொடங்கியது. புனித மரியன்னையை விண்ணக மன்னக அரசியாக பிரகடனப்படுத்துமாறு உலகின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் விண்ணப்பங்கள் ரோமைக்கு சென்றடைய திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் 1954 ஆண்டு அக்டோபர் 11ஆம் நாள் மரியன்னையை விண்ணக மன்னக அரசியாக பிரகடனம் செய்தார். கபிரியேல் வானதூதர் மரியன்னைக்கு தூதுரைத்த போதும் மரியன்னையை எலிசபெத்து வாழ்த்திய போதும் கூறிய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்ட தொடக்க கால கிறிஸ்தவர்கள் அன்னை மரியாவை ஆண்டவரின் தாய் என்று புகழ்ந்தேத்தினார்கள். புனித எஃப்ரேம் புனித மரியன்னையை விண்ணுலக மகிமையிலே உருவான கன்னிமை குன்றாத அரசியே என்றும், புனித நசியான் பூவுலகினை ஆளும் அரசரை ஈன்ற அன்னையே என்றும் வாழ்த்தி அன்னையை அனைத்துலகிற்கும் அரசியாக பதிவு செய்கின்றார்கள். கிராத்தே நகர் புனித ஆண்ட்ரூ மரியன்னையினை மனுக்குலத்தின் அரசியே என்றும், புனித ஜெர்மானுஸ் மண்ணில் வாழ்வோரின் மாதரசியே என்றும், 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த புனித 2ஆம் கிரகோரி அனைத்து கிறிஸ்தவர்களின் அரசி என்றும் மரியன்னையை புகழ்கின்றார்கள். திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் விண்ணுக்கும் மண்ணுக்கும் மேலாக உயர்த்தப்பட்ட எங்கள் அன்பு தாயே, மாந்தர்களின் அன்னையே, எங்களுடைய மீட்புக்கான செயலை தாய்க்குரிய அன்போடு அணுகுவீராக என்று அன்போடு மன்றாடுகிறார். தொடக்க கால கிறிஸ்தவர்கள், இறையியல் வல்லுனர்கள், புனிதர்கள் மற்றும் திருத்தந்தையர்கள் புனித மரியன்னையை அரசியாக போற்றி புகழ்ந்திருப்பதனை திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் அங்கீகரித்து அன்னைக்கு வணக்கம் செலுத்தினார். புனித கன்னி மரியா அரசியாக உயர்த்தப்பட்ட நாளை கொண்டாடுகின்ற நாம் நமது நாட்டின் அரசியல் தலைவர்களுக்காகவும் அவர்கள் நன்கு ஆட்சி புரிந்திட வேண்டும் என்றும் ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம். இன்றைய நாள் கணவனும் மனைவியும் இணைந்து சில கேள்விகள் எழுப்ப வேண்டும், அதன் வழியாக சில பதில்கள் நமக்கு குடும்பமாகவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்ததா என்ன கேள்வி எழுப்பணும்? அடுத்ததா என்ன கேள்வி எழுப்ப சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்கள் குடும்பத்துல. அப்போ அந்த குழந்தைகளுக்கு எப்படிப்பட்ட எதிர்காலத்தை நாம் அமைத்து தர போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா இந்த கேள்வியெல்லாம் இன்னைக்கு அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது ஏதாவது ஒரு குடும்பங்கள் கேட்டுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குடும்பத்தை வர வச்சு ஒரு சர்வே எடுத்து யாரெல்லாம் அந்த கேள்வியெல்லாம் கேட்டிருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா 95 to 98 ஃபேமிலி வரைக்கும் இப்பெல்லாம் நாங்கள் பேசினதே இல்லைங்க, நாங்கள் அதெல்லாம் யோசிச்சதும் இல்லைங்க அப்படிங்கிறத என்ன இருக்கும் பதிலா இருக்கும். ஸோ அப்போ இது குடும்பமாக இணைந்து இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்டதற்கான விடைகளை காணுகின்ற பொழுது குடும்பத்துல ஒருத்தரை பற்றி ஒருத்தர் புரிதல் என்ன ஆகும், அதிகமாகும், நெருக்கம் என்பது அதிகமாகும். இது ஏன் ஃபேமிலி அப்படிங்கிற அந்த பாண்டு என்ன ஆகும், ஸ்ட்ராங் ஆகும். ஸோ அப்போ அந்த குழந்தைகளுக்கு எப்படிப்பட்ட எதிர்காலத்தை நாம் வழங்க நாம் திட்டமிட்டு இருக்கிறோம் கணவன் மனைவி. இப்போ பெரும்பாலான ஃபேமிலியில் நடக்கக்கூடிய தவறான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க அம்மாவுக்கு ஏதாவது ஒரு சில ஆசைகள் இருக்கும். அந்த ஆசைகள் அந்த அம்மாவால் என்ன பண்ணிருக்க முடியாது, அடைஞ்சிருக்க முடியாது. அப்பாவால் என்ன பண்ணிருக்க முடியாது, அடைஞ்சிருக்க முடியாது. அப்ப அது உடனே குழந்தைகள் கிட்ட என்ன பண்றது, கொண்டு போய் திணிக்கிறது. நான் சின்ன வயசுல பரதநாட்டியம் ஆடணும்னு ஆசைப்பட்டேன், என்னால முடியல, நீ என்ன பண்ணிரு ஆடிடு. நான் சின்ன வயசுல கராத்தே கிளாஸ் போகணும்னு ஆசைப்பட்டேன், என்னால போக முடியல, நீ என்ன பண்ணிரு. நான் ரீசெண்டா சொன்னேன், டீனா கிட்ட சொன்னேன், அம்மாக்கு கிளாசிக் டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்டா, நீ கிளாசிக் டான்ஸ் போறியா, கிளாஸ் சேர்த்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போமா எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லுச்சு. நல்லது, போக மாட்டேன்னு சொன்ன வரைக்கும். சில குழந்தைகள் என்ன அப்படின்னா, சரி வீட்டுல சொல்லி தொலைச்சிட்டாங்க, வேற என்ன பண்ண, நம்ம போய்தான் ஆகணும் விதியே அப்படின்னு போயிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகள் ஏராளமான குழந்தைகள். ஒருவேளை இப்ப பாத்துட்டு இருந்தாங்கன்னா உட்காந்து வீட்டுல கிளாப்ஸ் கூட பண்ணுவாங்க.
மேபி கரெக்டா விசில் கூட சொல்லிட்டாங்க. அடிப்பாங்க. எஸ். சோ அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம குழந்தைகள் மேல திணிக்க கூடாது. அப்ப எப்படிப்பட்ட எதிர்காலத்தை அமைத்து தர, என்ன கல்வி கொடுக்க போறோம், எப்படி படிக்க போறாங்க, அதுலயும் பெரிய பிரச்சனைகள் இருக்குது. இன்னைக்கு வந்து எந்த கல்வி கூடங்கள் அதிகமான பள்ளி கட்டணத்தை வச்சிருக்குது, இல்ல எதெல்லாம் வந்து அதுதான் the best கௌரவமான school. பள்ளி அப்படின்னு நம்ம வந்து மென்ஷன் பண்றோமோ, அந்த சமுதாயம் மென்ஷன் பண்ணிருக்கிறோம், அதுலதான் கொண்டு போய் சேர்ப்பது என்னோட கௌரவம். அங்க கொண்டு போய் என்ன பண்றோம்? சரி. அப்ப அந்த என் குழந்தைக்கு அந்த பள்ளிக்கூடம் பிடிச்சிருக்குதா, பிடிக்கலையா, அங்க சொல்லித் தரக்கூடிய ஆசிரியரோட நல்லுறவு இருக்குதா அங்க இல்லையா, பாதுகாப்பு இருக்கா இல்லையா எதை பத்தி நம்ம கவலைப்படுறதே கிடையாது. நம்ம சொல்றோம் குழந்தைகளுக்கு அது நல்லா இருக்குது, எல்லாம் சொல்லியிருக்காங்க, நானும் என்ன பண்றேன், கொண்டு போய் சேர்த்து பிடிக்கிறோம் அப்படின்னு இருக்கிறோம். ஸோ இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்டு கணவன் மனைவியாக அமர்ந்து 2 பேருடைய விருப்பு வெறுப்புகள் என்ன என்பதை கேட்டு நல்ல ஒரு முடிவுக்கு வருகின்ற பொழுது அங்கே ஒரு நலமான ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும். நம்ம இன்னும் தொடர்ந்து இதை பத்தி சிந்திக்கலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். ஒரு நாட்டில் புதிய சர்வாதிகாரி உருவானான். உலக நாடுகளின் விமர்சனங்களுக்கு அஞ்சினான். எனவே அவன் ஒரு உத்தியை கையாண்டான். என் நாட்டில் பத்திரிகை சுதந்திரம் முழுமையாக உண்டு. யாரும் எதை வேண்டுமானாலும் எழுதலாம், பேசலாம். தணிக்கை என்ற வார்த்தைக்கே இங்கு இடமில்லை, பேச்சுக்கே இடமில்லை. இப்படி உலக அரங்கிலே பிரகடனம் செய்தான். மக்கள் உற்சாகமடைந்தார்கள். இளைஞர்கள் வீதியில் இறங்கி அரசாங்கத்தின் ஊழல்களையும் தவறான பொருளாதார கொள்கைகளையும் பற்றி பேசத் தொடங்கிவிட்டார்கள். ஆனால் அதே இரவில் அந்த சர்வாதிகாரி ஒரு ரகசிய திட்டத்தை செயல்படுத்தினான். நகரின் ஒவ்வொரு சதுக்கத்திலும், தெருக்களின் மூலைகளிலும், மனிதர்கள் நடமாடும் பொது இடங்களிலும் நூற்றுக்கணக்கான அதிநவீன ராட்சச ஒலிபெருக்கி பெட்டிகளை நிறுவினான். ஆங்காங்கே நாடு முழுவதும் நிறுவினான். அடுத்த நாள் காலையில் ஒரு சமூக ஆர்வலர் வீதியில் நின்று சத்தமாக குரல் கொடுத்தார். அரசாங்கம் மக்களின் வரி பணத்தை வீணடிக்கிறது. இப்படி பேசத் தொடங்கினார். அப்படி பேச தொடங்கிய கொஞ்ச நேரத்திற்குள் பக்கத்து தெருவில் அமைக்கப்பட்டிருந்த ராட்சச ஒலி பெட்டிகள் காதை கிழிக்கும் சத்தத்துடன் அலறத் தொடங்கின. ஆனால் அவை அரசாங்கத்தை புகழவில்லை, மாறாக வேறு என்னவோ பேசியது. நாளை உலகம் அழியப் போகிறதா, சோதிடரின் கணிப்பு, வண்ணத்து பூச்சிகளின் விசித்திரமான காதல் வாழ்க்கை பார்த்திருக்கிறீர்களா, பக்கத்து நாட்டு மன்னனின் விசித்திர ஆடையை நீங்கள் கண்டிருக்கிறீர்களா, இது போன்ற பரபரப்பான தரம் தாழ்ந்த தரம் வீழ்ந்த செய்திகளையும் பொழுதுபோக்கு விவாதங்களையும் மிக உரத்த குரலிலே ஒளிபரப்ப ஆரம்பித்தன. அந்த பேரிரைச்சலிலே அரசியல் சமூக ஆர்வலர்கள் எவ்வளவு சத்தமாக கத்தினாலும் அவர்களது குரல் ஒரு மெல்லிய முணுமுணுப்பாக கூட எவருக்கும் கேட்கவில்லை. ஆனால் மக்களோ அந்த பரபரப்பு செய்திகளுக்கே காது கொடுத்து கேட்டனர். கேட்டு கேட்டு கெட்டு கெட்டு அகமகிழ்ந்து பரப்பிக் கொண்டனர். கூட்டம் கூட்டமாக திசை திருப்பப்பட்டனர். இப்படித்தான் தற்கால ஊடக டிஜிட்டல் உலகத்தை விமர்சிக்கும் சனநாயக குரலுக்கு எதிராக தகவல் திணிப்பு என்னும் இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட், நாய்ஸ் பொல்யூஷன், சென்சர்ஷிப் நடந்து கொண்டே இருக்கிறது. சிறப்பான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். அதோட எனக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் எனக்கு நிகழ்ச்சியில கணவன் மனைவியாக இணைந்து கேள்விகள் கேட்டு இணைந்து விடை காண வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம். அடுத்த கேள்வி என்ன சொல்றாங்க? கண்டிப்பா நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி ஓடிட்டே இருக்கோம் வாழ்க்கையில. கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பத்துக்காக ஓடிட்டே இருக்காங்க. ஆனா எதற்காக ஓடுறோம், எதற்காக வந்து காசு எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு கூட தெரியாமல், நோக்கம் என்னன்னு தெரியாம போயிட்டு இருக்கோம். ஆனா இந்த மாதிரி இணைந்து ஒரு தடவையாவது அமர்ந்து இந்த போன்ற கேள்விகளை கேட்கும் பொழுது நாம் எதற்காக வாழ்கின்றோம், எதற்காக நம்மளுடைய நோக்கம் இருக்கு அப்படின்றது தெரிய வரும். அந்த வகையில அடுத்ததான் நம்மளுடைய என்னவா இருக்கணும், கணவன் மனைவி இணைந்து என்ன கேள்வி கேட்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பினான்சியல் கோல், அதாவது அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் நம்மளுடைய பினான்சியல் கோல் எப்படி இருக்க போகுது. ஸோ நம்மளுடைய சேவிங்ஸ்ன்றது இப்ப எடுத்து வைக்கிறோம். ஓகே, ஒரு 5 இயர்ஸ்க்கு ஆஃப்டர் நம்ம என்ன மாதிரி சேவிங்ஸ் எடுத்து வைக்க போறோம், நம்ம என்ன மாதிரி ஒரு சொத்து சேர்த்து வச்சிருப்போம். இப்படிப்பட்ட ஒரு கேள்விகள் எழுப்புறப்போ இப்ப நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்ற அந்த நிலவரம் இருவருக்குமே தெரிய வரும். கண்டிப்பா அடுத்த 5 ஆண்டுகளில் அடைய வேண்டிய பொருளாதார இலக்குகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா இந்த திட்டமிடல் பல குடும்பங்கள் என்ன பண்றது இருக்கிறதே கிடையாது. அடுத்த வருஷம் என்ன பண்ண போறோம், அதெல்லாம் அப்போ வர்றப்ப பாத்துக்கலாம். பெரும்பாலான குடும்பங்களுடைய பதில் என்னவா இருக்கு, நடக்கிறப்போ
பாத்துக்கலாம், அது வாட்டுக்கு நடந்துட்டு போதியா அதை போட்டு சில பேர்லாம் சொல்லுவாங்க பிரசன்ட் லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு போங்கப்பா, சும்மா ஃபியூச்சரை பத்தி நினைச்சிட்டு இருக்கீங்களேன்னு. கண்டிப்பா எதிர்காலத்தை குறித்த பயம் தேவையில்லை, ஆனா எதிர்காலத்தை குறித்து திட்டமிடல் அப்படிங்கிறது ஒன்று கண்டிப்பா பிளானிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ அந்த திட்டமிடலுக்காக இன்றைய என்னுடைய நிகழ்காலத்தில் குடும்பமாக இணைந்து என்னுடைய பொருளாதார இலக்குகள் என்னென்ன. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல மனைவி என்ன சம்பளம் வாங்குறாங்கிறது கணவருக்கு தெரியாது, கணவர் என்ன சம்பளம் வாங்குறாங்கிறது மனைவிக்கு தெரியாது, யார் எவ்வளவு செலவு பண்றாங்க, யாருக்காக செலவு பண்றாங்க, எதுக்கு செலவு பண்றாங்க, எதுவுமே தெரியாது. கேட்க வேண்டிய நேரத்தில் கேட்கறத வாங்கி கொடுக்குறேன்னா கம்முன்னு வாய மூடிட்டு நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க, நான் என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். இது போன்ற குடும்பங்கள் இன்னைக்கு நிறைய ஆகிட்டு இருக்கு, உருவாகி கொண்டே இருக்கின்றது. அப்போ அப்பேற்பட்ட சூழலுக்கு மத்தியில் இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குடும்பமாக இணைந்து உருவாகுவதற்கும் வளர்வதற்கும் கேட்டு பார்ப்போம். இன்னும் வேற என்ன கேள்விகள் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம். நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். ஜோ, குடும்பம் அப்படின்னாலே கணவன் மனைவி, அதையும் தாண்டி குழந்தைகள். ஸோ இப்படி கணவன் மனைவி அப்படின்றப்போ அவங்க இணைந்து சில கேள்விகள் எழுப்பும் பொழுது சில ஆக்கப்பூர்வமான பதில்கள் கிடைக்கும், அதன் வழியாக நல்ல பாண்டிங் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்ததான் என்ன கேள்விகள் கேட்கணும் இணைந்து? ஸோ அடுத்ததா இந்த கேள்வி கண்டிப்பா எந்த குடும்பத்தினர் இருக்கக்கூடிய கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து ஒருபோதும் இதை கேட்டிருக்க மாட்டாங்க, இதை பத்தி யோசிச்சிருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கண்டிப்பாக என்ன பண்ணணும், கேட்டு பார்க்கணும். நம்முடைய குடும்பம் எதிர்கொள்ள இருக்கும் அல்லது எதிர்கொள்ள வேண்டிய சிக்கல்கள், சவால்கள் என்னென்ன? ஸோ இதை பத்தி நம்ம பெருசா என்ன பண்ணிருக்க மாட்டோம், யோசிச்சிருக்கவே மாட்டோம். வீட்டில் ஒரு அப்பாவுக்கு இது எப்போ பார்த்தாலும் புகைப்பிடிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது அப்படின்னா அந்த குடும்பம் எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல் அந்த தந்தைக்கு மிக விரைவில் அந்த புகைப்பிடித்தலால் ஏற்படக்கூடிய ஏதாவது ஒரு நோயோ புற்றுநோயோ வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அப்போ அதை அந்த குடும்பம் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சவால். இதை பத்தி என்னைக்கு யாரும் என்ன பண்ணிருக்க மாட்டோம், உட்காந்து பேசியிருக்க மாட்டோம். ஸோ அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய தந்தையோ அவங்களுக்கு அதிகப்படியான புகைப்பழக்கத்தை போல அதிகப்படியான மது பழக்கம் இருக்குதுன்னா உடல் நலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அந்த குடும்பம் கண்டிப்பா ஒரு சிக்கல் என்ன பண்ண வேண்டியிருக்கு, எதிர்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கிறது. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா வந்து அந்த பொருட்களை எப்படி பொருளாதாரத்தை சரிவர கையாள வேண்டும் அது தெரியாம தாட் போட்டுன்னு செலவு பண்றாங்க, கண்டதை வாங்கி குவிக்கிறாங்க அப்படின்னா நிர்வாக திறமையின்மையால் அந்த குடும்பம் பொருளாதார சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் ஒரு குடும்பம் எதிர்கொள்ள வேண்டிய அல்லது எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சவால்களாக இருக்கக்கூடியது. இதை யாருமே என்ன வரைக்கும் என்ன பண்ணதில்ல, கேள்வி கேட்டது. ஸோ அப்போ இன்னைக்கு உட்காந்து இந்த கேள்வி நான் சொன்னாலே தொடக்கத்திலே சில கேள்விகள் கணவன் மனைவி மட்டும் இருந்து கேட்டால் போதும், சில கேள்விகள் கணவன் மனைவி குழந்தைகளும் இருந்து என்ன பண்ணணும், கேட்கணும். அப்போ இந்த நேரத்தில் அந்த குழந்தைகள் அவங்க அப்பா அம்மாட்ட கேளுங்க, நீங்க இப்படியே எப்போ பார்த்தாலும் மது பழக்கத்துக்கும் புகைப்பழக்கத்துக்கும் கண்ட மேனிக்கு செலவு பண்ணிக்கிட்டே இருந்தா நாளைக்கு நான் தெருவோடையேந்து பிச்சை இருந்து போகவா அப்படின்னு என்ன பண்ணுங்க, கேளுங்க. ஸோ அப்போ இந்த கேள்வி மேபி அவங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை என்ன பண்ணலாம், ஏற்படுத்தலாம். ஸோ அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. சிந்திக்கலாம், தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் மெரிடியன் ஹாஸ்பிட்டலிலிருந்து டாக்டர் கௌசல்யா, ரேடியேஷன் ஆங்காலஜிஸ்ட் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இது கேன்சர் அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்குது, கேன்சர் கட்டி பரவிடுச்சு, குணப்படுத்த முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரேடியேஷன் தரணும்னு சொல்கிறாங்க. அதனால் என்ன, எதுக்கு தரணும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ரேடியேஷன்லாம் எப்படி கொடுக்குறோன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம கட்டி எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கு சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன், பெட் ஸ்கேன், இந்த 3த்தில் ஏதாவது ஒன்று எடுத்துட்டு அந்த ஸ்கேன் மூலியமாக கட்டி இங்கே இருக்குது, இந்த நரம்பு மண்டலம் இல்லைன்னா சுவாச குழாய் எதையாவது அழுத்திட்டு இருக்குன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம திரும்ப அதுக்குன்னு பிளானிங் பண்ணுவோம். பிளான் பண்ணிவிட்டு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது ரேடியேஷனில், அந்த மாதிரி கொடுத்துட்டு டோஸுமே பாலியேட்டிவ் ரேடியேஷன்னா க்யூரேட்டிவ் ரேடியேஷன் அளவுக்கு ஹை டோஸ் கொடுக்க போகிறது இல்லை, கம்மி டோஸ் கம்மி நாள் தான் கொடுக்க போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி பேஷண்ட் முடியாமல் படுத்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பேஷண்ட்டை நீங்கள் 6 வாரம் ட்ரீட்மெண்ட்டுக்கு வாங்க, 7 வாரம் ட்ரீட்மெண்ட்டுக்கு வாங்கினா அவங்களால வர முடியாது. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் 1 வாரம் இல்லைனா 2 வாரம் ட்ரீட்மெண்ட் இருக்குது. சில டைமில் ரொம்ப எமர்ஜென்சின்னா 1 நாளில் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் கூட இருக்குது. அந்த மாதிரி கொடுத்து நம்ம ரேடியேஷன் கொடுத்து அந்த சிம்டம்ஸை மட்டும்தான் நம்ம இதில் சரி செய்கிறோம். இதில் நம்ம கட்டியை குணப்படுத்த போகிறதில்ல, பேஷண்ட்டுக்கு இருக்கிற தொந்தரவை கம்மி பண்ணுறோம். அதனால் நமக்கு என்ன லாபம், பேஷண்ட்டுக்கு என்ன லாபம்னு பார்த்தோம்னா, பேஷண்ட் தினம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது குறையும், வலி குறையும், மனதளவில் குறையும்,
அடுத்தது பேஷண்ட் கூட இருக்கவங்க அவங்க அந்த வலியை பார்த்துட்டு ப்ளீடிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த மூச்சு பிரச்சனை கை கால் வராமல் இருக்கத்தெல்லாம் பார்த்துட்டு அவங்களுமே கஷ்டத்தில் இருப்பாங்க. பேஷண்ட்டுக்கு எல்லாம் இது பண்ணணும். அந்த பேஷண்ட்டுக்கு சிம்டம் குறையும், கூட இருக்கவங்களுக்கு வந்து மன நிம்மதி கிடைக்கும். அதாவது அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை நம்ம மேம்படுத்த போகிறோம். அதுதான் வந்து பாலியேட்டிவ் ட்ரீட்மெண்ட். நம்ம வந்து எதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறோம், எத்தனை நாள் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறோம்னு பார்த்தோம். இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனால ஏதாவது பின் விளைவுகள் அதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வருமானா கொஞ்சம் வரும். சைடு எஃபெக்ட் இல்லாமல் எந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. என்னென்ன தொந்தரவு வரும்னா அது எந்த இடத்துக்கு நம்ம ரேடியேஷன் கொடுக்குறோமோ அதை பொறுத்து வரும். இப்போ வந்து பெரிய கட்டி இருக்குது, அதுக்கு நம்ம ரேடியேஷன் கொடுக்குறோம்னா தோலில் வந்து கருப்பாகிறது, எரிச்சல் வர்றது, அப்புறம் உணவு குழா சுவாச குழா பக்கத்துலலாம் கொடுக்குறோம்னா முழுங்கும் போது கஷ்டம், எரிச்சல் வர்றது, யூரின் போகும்போது எரிச்சல், மோஷன் போகும்போது எரிச்சல் வர்றது, அந்த மாதிரி சின்ன தொந்தரவுகள்லாம் இருக்கும். அது வந்து கொஞ்ச நாள் தான், தற்காலிகமானது தான். நம்ம பேஷண்ட் படுற கஷ்டத்துக்கு பார்க்கும்போது இந்த சைடு எஃபெக்ட்ஸ் ரொம்ப கம்மி. அதுவும் சீக்கிரமாகவே குணமாயிடும் அந்த சைடு எஃபெக்ட்ஸும். அதனால பயப்பட தேவையில்லை. பயப்படாமல் இந்த பாலியேட்டிவ் ரேடியேஷனுக்கு போகலாம். பேஷண்ட்டுக்கு வந்து ஒன்ஸ் பாலியேட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா பேஷண்ட்டை காப்பாற்ற முடியாது, அவங்க உடனே இறந்துடுவாங்க, அவங்க வந்து கூட இருக்கவங்கலாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய டிஸ்பிலீஃப் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம போக்குறதுக்காக தான் இந்த வீடியோவில் பேசுகிறோம். பாலியேட்டிவ்னு சொல்லிட்டாங்கன்னா பேஷண்ட் உடனே இறந்துடுவாங்க, ரொம்ப நாள் வாழ மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு சில தாட்ஸ் இருக்கும். அது கிடையாது. பாலியேட்டிவ் ட்ரீட்மெண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேஷண்ட்டோடைய வாழ்க்கை நாளை வந்து உயர்த்த போகிறது கிடையாது, ஆனால் வாழ்க்கை தரத்தை உயர்த்த போகிறோம். அதுக்காக தான் நம்ம கொடுக்க போகிறோம் இந்த பாலியேட்டிவ் ரேடியேஷன். ஸோ இப்போ நம்ம உங்களுக்கு வந்து கியூரேட்டிவ் ரேடியேஷனுக்கும் பாலியேட்டிவ் ரேடியேஷனுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிருச்சு. பாலியேட்டிவ் ரேடியேஷனுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சிருச்சு. அதனால ஏதாவது ஒரு பேஷண்ட் வந்து ரொம்ப எண்ட் ஸ்டேஜ் சொல்கிறாங்க, குணப்படுத்த முடியாதுன்னு சொல்கிறாங்கன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கே போகாமல் வீட்டில் இருந்துடலாம்லாம் இருப்பாங்க. அப்படி பண்ணக்கூடாது. கூட இருக்கவங்களும் கூட்டு வர வேணாம், எப்படியும் இவங்க இறந்துருவாங்க, இவங்களுக்கு எதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அது சரி, அது தவறு. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா உடனே வந்து கிட்டக்க இருக்கிற ஏதாவது ஒரு ஆங்காலஜிஸ்ட் டாக்டரை போய் மீட் பண்ணணும். மீட் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுட்டு ஏதாச்சும் பண்ண முடியுமா, கடைசியாக வாழற கொஞ்ச நாளாச்சும் அவங்க நல்ல நிம்மதியாக வாழலாமா, ஏதாவது வலி இல்லாமல் தொந்தரவு கம்மி பண்ணிட்டு வாழலாமான்னு பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். தேங்க்யூ. அருமையான நலம் தரும் நேரம் பகுதி பார்த்துட்டோம். எனக்கான மருத்துவ ஆலோசனை கேட்டாச்சு. அதோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. குடும்பமாக இணைந்து கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து இந்த கேள்வி என்ன பண்ணுங்க, கேளுங்க, கேட்டு இதற்கான விடைகளை கண்டுபிடிங்கள். அது நம்முடைய குடும்பத்திற்கு நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம், சிந்திச்சுட்டு இருக்கிறோம். அதுல அடுத்ததா என்ன கேள்வி கேட்க சொல்றாங்க? நம்ம குடும்பத்தினுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நாம் சில செயல்கள் செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு. எவ்வளவோ செயல்கள் செய்யலாம். நம்மளுடைய குடும்பத்துடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னா முதல்ல நம்மளுடைய ஃபியூச்சர் நல்லா இருக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா குடும்பமாக ஜெபிப்பது தான். கடவுள்கிட்ட ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கையேந்தி அவரை வணங்கி அவர் நம்ம கூட இருக்காரு அப்படின்ற அந்த உணர்தல் நம்ம எல்லோருக்குமே வரணும். இரண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல அடிக்கடி பிரச்சனைகள், குழந்தைங்க முன்னாடி வந்து சண்டைலாம் போடுறோம் இல்லையா, அது வந்து அவங்க உளவியல் ரீதியா கண்டிப்பா பாதிக்கப்படுறாங்க. அதே மாதிரி வெளியே அவங்களும் அதிகமா பேச மாட்டாங்க. இது அவங்களுடைய எதிர்காலத்தையே பாதிக்கக்கூடிய ஒன்று. நம்ம குடும்பத்தோட எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இதை நாம வந்து கவனிக்கக்கூடிய ஒன்று. இந்த மாதிரி நிறைய சின்ன காரியங்களை நம்ம செய்திருந்தோம் அப்படின்னா குடும்பத்தோட எதிர்காலம் நல்லா இருக்கும். கண்டிப்பா அதுக்கு இந்த கேள்வி நிச்சயமா நீங்க கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் என்ன பண்ணுங்க, குடும்பமாக இணைந்து எல்லாரும் சேர்ந்து இந்த கேள்வியை கேட்டு சேர்ந்து அதற்கான விடையை கண்டுபிடிங்க. என்னுடைய குடும்பத்தின் நல வாழ்விற்காக என்னுடைய குடும்பம் ஃபியூச்சர்ல ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னா நான் எந்தெந்த பழக்க வழக்கங்களை இன்னையில இருந்து என் குடும்பத்துல நான் உருவாக்கி கொண்டு அதை நான் பின்பற்ற வேண்டும். நீங்க சொன்ன மாதிரி ஜெபிப்பதாக இருக்கலாம், ஒன்னா சேர்ந்து சாப்பிட்றதா இருக்கலாம், ஒன்னா சேர்ந்து கதைகள் பேசுறதா இருக்கலாம். இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள், அதான் பழக்க வழக்கம்னு சொல்லுது. பழக்க வழக்கம்னாலே சின்ன விஷயங்கள். ஸோ அப்போ அந்த சின்ன பழக்க வழக்கங்கள் நாளைக்கு நம்முடைய குடும்பத்துல மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் என்ன பண்ணும். ஸோ சிறப்பு இன்னும் வேற என்ன கேள்விகள் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவஞ்சர்களே, தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று நாம் மீண்டும் திரிகடுகம் 64 இருக்கிறோம். 2ஆம் கருத்தினை நாம் பார்க்கிறோம். மிளகு கருத்து. கற்புடைய பெண்ணின் கடமைகள். நல்விருந்தோம்பலின் நட்டாளாம் வைகளும் இல்புறஞ் செய்தலின் ஈண்ட தாய் தொல்குடியின் மக்கள் பெறலின் மனைக்கிழத்தி இம்மூன்றும் கற்புடையாள் பூண்ட கடன். திரிகடுகம் 64. 2ஆம் கருத்து. கணவனுக்கு மனைவி ஒரு தாயாக இருக்க வேண்டும். நேற்று பார்த்தோம் அது தோழியாக இருத்தல். இன்று பார்க்கின்றோம் தாயாக இருத்தல்.
நாளை பார்க்கிறோம் நல்ல மனைவியாக துணைவியாக இருக்க வேண்டும். இந்த வகையில் ஒரு பெண் தன் கணவனுக்கு தாயாக இருப்பதற்கு அவர் முதன்மையான ஒரு இலக்கணமாக தன் வாழ்வில் வைத்திருப்பதை வள்ளுவர் இவ்வாறு பதிவு செய்கிறார். இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானாக்கடை. ஆக மாண்பு நிறைந்த ஒரு பெண்ணாக, ஒரு உயிராக, ஒரு ஆற்றலாக, ஒரு ஆளுமையாக ஒரு பெண், ஒரு இல்லத்தில் இருக்கிற மனைவி திகழ வேண்டும். அவர் உயர்வானவர். அவருடைய தோற்றம், அவருடைய இயல்பு, அவருடைய செயல்பாடு, அவருடைய விழுமியங்கள், அவருடைய கொள்கை, அவருடைய வாழ்க்கை முறை, அவர் அன்பு செய்கின்ற தன்மை, அவர் மேற்கொள்கின்ற இறையாட்சி உறவுகள், இவை எல்லாமே மீச்சிறப்பு என்கின்ற வகையில் அந்த பெண் நல்ல ஒரு தாயாக அந்த கணவனுக்கு, அந்த வீட்டில் உள்ள ஒவ்வொருவருக்குமே அவர் திகழ வேண்டும். ஒரு குல விளக்காக வந்துவிட்டால், அவர் விளக்கை ஏற்றிவிட்டார், கடவுளுக்கு நன்றி என்கிற வகையிலே மனைவிமார்கள் அங்கு திகழ வேண்டும் என்று இங்கே நல்லாதனார் திரிகடுகத்திலே பதிவு செய்கிறார். அந்த காலத்தில் ஒரு திரைப்பட பாட்டு ஒன்று உண்டு, அது ஒருவேளை சிலருக்கு தெரிந்திருக்கும். காலம் பகைத்தாலும் கணவன் பணி செய்து காதல் உறவாடுவேன், உயர்மானம் பெரிதென்று வாழும் குலமாதர் வாழ்வின் சுவை ஊட்டுவேன். அப்படி போகும். தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்திலே குறைவதுண்டோ. அங்கு கணவனுக்கு ஏதோ ஒரு குறை, அந்த குறை இருந்தாலுமே அந்த கணவனை ஒரு தாய் போன்று பார்க்கிற அந்த மேன்மை, இதை மனைவிக்கு அங்கே ஏதோ ஒரு குறை, அப்படி இருந்தாலும் கணவன் அந்த மனைவியை ஒரு தாய் போன்று பார்க்கிற ஒரு பார்வை என்பது இங்கு இருக்க வேண்டும். இத்தகைய தாய்மை தன்மை இல்லத்தில் இருக்கின்ற பொழுது அவர்கள்தான் கடவுளின் சாயல்கள். கடவுள் தாய்மை தன்மையோடு இந்த உலகத்தை இயக்குகிறார். அந்த வகையில் இல்லத்தில் இருக்கிற கணவனும் மனைவியும், இல்லத்தில் இருக்கிற பெரியவர்கள், இளையவர்கள், குழந்தைகள் எல்லாரையுமே தாய்மை தன்மையோடு அரவணைக்கின்ற தன்மையில் இருக்க வேண்டும். இங்கு குரு, துறவி என்பவர்கள் தனியே இருக்கிறார்கள். ஆனால் கணவன் மனைவி அவர்கள் இருவரும் இணைந்திருக்கின்ற பொழுது அதில் கிடைக்கின்ற ஆற்றலை, சக்தியை கொண்டு இங்கு அந்த இல்லத்தையும் இல்லத்தை சுற்றி இருக்கிற மக்கள் அனைவரையுமே பேணி பாதுகாக்கின்ற தாய்மை கூறுகளாக அவர்கள் திகழ வேண்டும் என்பது இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அழைப்பாக இருக்கிறது. இன்னும் நாம் பார்க்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல் வைகல். வைகை நமக்கு தெரியும், அது மதுரை பகுதியில் பாய்கின்ற ஒரு ஆறு. ஆனால் இது வைகல். வைகல் என்றால் என்ன? இன்று பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு சொல். நாள்தோறும், ஒவ்வொரு நாளும், அன்றாடம் என்கிற அந்த பொருளை தருகின்றதாக இருக்கிறது. ஆங்கிலத்தில் டெய்லி என்று சொல்கிறார்கள். ஆனால் பல நேரங்களிலே டெய்லி என்பது ஏதோ ஒரு தமிழ் சொல் போன்று அடிக்கடி பயன்படுத்துவது உண்டு. அப்படி அல்லாமல் நாள்தோறும் என்கின்ற அந்த சொல்லை பயன்படுத்தும். அதற்கு மாற்றாக இந்த சொல்லையும் வைகல், வைகலும் நான் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறேன் என்கின்ற அந்த வகையில் நாம் அடிக்கடி பயன்படுத்தலாம். ஆக இங்கு வைகல் எல்லாருமே நல்லவர்களாக, மேன்மக்களாக உயர வேண்டும். சிறப்பாக பெண்கள் நல்ல தோழியாக மட்டுமன்று நல்ல தாயாகவும் திகழ வேண்டும் என்பதை உறுதியேற்கின்ற அளவுக்கு அவர்கள் அதில் முன்வரட்டும். அவர்கள் அப்படிப்பட்ட உறுதிப்பாட்டோடு வாழ்வதற்கு இங்கே இருக்கிற ஆண்கள், மற்றவர்கள், குழந்தைகள் எல்லாருமே அவர்களுக்கு துணை நிற்க வேண்டும். அப்படிப்பட்ட உறுதிப்பாடுகளை ஏற்று கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான பகுதி திரிகடுகம் நம்ம அதை பார்த்துட்டோம். இன்றைய நாள் குடும்பமாக இணைந்து கணவனும் மனைவியும் இணைந்து அமர்ந்து கேட்க வேண்டிய சில ஆக்கப்பூர்வமான கேள்விகளில் அடுத்ததாக அடுத்தது என்னன்னா, இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, 3 ஏதாவது ஹேபிட்ஸ், பழக்க வழக்கங்கள், குடும்பத்தினுடைய நலவாழ்விற்காக, நல் மாற்றத்திற்காக, ஃபியூச்சர்ல நல்லா இருக்கணுங்கிறதுக்காக என்னென்ன பழக்க வழக்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்ன மாதிரி, ஃபியூச்சர்ல நாமளே நம்ம அப்பாவுக்கு பண்ற மாதிரி, அவங்கள பாராட்டுற மாதிரி, ஒருத்தர் அப்ப மனைவி வா நான் அன்னைக்கு இதை செஞ்சேன், இன்னைக்கு பாரு இன்னைக்கு வந்து இது பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு ஃபியூச்சர்ல கணவனை நினைத்து பாராட்டுவதற்கோ சந்தோஷப்படுவதற்கோ, மனைவி நினைத்து பாராட்டுவதற்கோ சந்தோஷப்படுவதற்கோ, இல்ல பிள்ளைகளை நினைத்து செய்வதற்கோ நம்ம இன்னைக்கு செய்ய வேண்டிய செயல்கள் என்னென்ன? ஃபார் எக்ஸாம்பிள், குழந்தைகள் கிட்ட ஒரு ஒண்டியல் சேர்க்கக்கூடிய ஒரு பழக்கத்தை என்ன பண்றோம், நம்ம என்ன பண்றோம், அதை செய்ய வைக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு அதுல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு ரூபா அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு என்ன பயன்படுத்தி இருக்கும். நாங்கள் ஸ்கூல் படிக்கிறப்ப எங்களுக்கு வந்து சிறு சேமிப்பு திட்டம்னு ஒரு திட்டம் இருக்கும். ஸோ ஒரு 25 பைசா, 50 பைசா, ₹1, ₹2 யார் யார் எவ்வளவு அந்த மாதிரி அன்னைக்கு இந்த ஸ்நாக்ஸுக்கு வீட்டுல கொடுத்து விடுறாங்களோ காசு, அதை கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சேர்த்து. ஒவ்வொரு ஸ்கூல் அதுக்குன்னு ஒரு ரேங்க் கார்டு மாதிரி ஒரு அட்டை போட்டு அந்த அட்டையில இன்னைக்கு தேதியில ₹2, இன்னைக்கு தேதியில ₹1, இன்னைக்கு தேதியில 50 பைசா அப்படின்னு என்ன பண்ண நோட் பண்ணிட்டே வருவாங்க.
அந்த கல்வியாண்டு முடிந்து அடுத்த கல்வியாண்டு தொடங்குகின்ற பொழுது வீட்டுக்கு எல்லாருக்கும் பாஸ் ஆஃப் எல்லாம் லெட்டர் வரும் இல்லையா? அந்த லெட்டர்ல உங்களுடைய சிறு சேமிப்பு தொகை சேமிப்பு திட்டத்துல இவ்வளவு தொகை என்ன ஆயிருக்குது சேர்த்து வச்சிருக்கோம். ஒரு 500 ரூபா 1000 ரூபாய் எனக்கு ஒவ்வொருத்தரும் எவ்வளவு சேர்த்துருக்கானோ அது அதோட ரிப்போர்ட்டில் வந்துடும். அடுத்த ஸ்கூல் இயர் ஸ்டார்டிங்ல நோட் புக் வாங்குறதுக்கு பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல என்ன பண்ணிடுவாங்க, காசுலாம் வாங்க மாட்டாங்க. இந்த ரூபாயில இருந்து எடுத்துட்டு மீதி ரூபா இருந்துச்சுன்னா கையில கொடுப்பாங்க. இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன், அடுத்த வருஷம் இதே மாதிரி சிறுசேமிப்பு திட்டம் இருக்குது, 9th 8th முடிச்சு 9th போறேன், 9th இதை கண்டினியூ பண்ணிக்கலாமான்னா ரிமைனிங் பேலன்ஸ் என்ன பண்ணிடுவாங்க 9th வர வச்சுக்கோங்க. அப்பா அம்மாக்கு 10 பைசா செலவு கிடையாது. அந்த நேரத்துல அப்பா அம்மா பரவாயில்ல என் பிள்ளை சேர்த்து வச்சு எனக்கு என்ன பண்ணல, பெருமையா எனக்கு வந்து எந்த ஒரு செலவையும் என்ன பண்ணல வைக்கல அப்படின்னு. ஸோ இது போல ஃபியூச்சர்ல கணவன் மனைவி பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் நினைச்சு பெருமைப்படுவதற்கு சந்தோஷப்படுவதற்கு இன்னைக்கு என் குடும்பத்திற்காக நான் என்ன செய்ய போறேன், என்ன செய்ய போறோம் சிந்திக்கலாம், தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். ஒரு மீம், ஒரு ஹேஷ்டேக் ஒட்டுமொத்த அரசியலையும் உழுக்க முடியுமா? காக்ரோச் ஜனதா கட்சி என்ற பெயரில் இந்தியாவில் வெடித்துள்ள புதிய டிஜிட்டல் புரட்சி பற்றி உங்களுக்கு தெரியுமா? இது இளைஞர்களின் எழுச்சியா இல்லை இணையதள ஏமாற்றா? சைபர் ஆக்டிவிசத்தின் உண்மைகளையும் ஆபத்துகளையும் பற்றி நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? வாருங்கள், இதற்கான தெளிவை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோம். அருள்வாக்கு பகுதி திருத்தூதர் பணிகள் 2. இயேசுவின் மறைவிற்கு பின் அவருடைய சீடர்கள் ஒரு அறையில் கூடி அஞ்சி நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் மேல் தூய ஆவி இறங்கியது. தூய ஆவியின் ஆற்றலால் சீடர்கள் பல்வேறு மொழிகளில் பேசத் தொடங்கினர். உலகெங்கிலும் இருந்து எருசலேம் நகருக்கு வந்திருந்த பல்வேறு நாட்டு மக்களும் சீடர்கள் தத்தமது தாய்மொழிகளில் பேசுவதை கேட்டு வியப்படைந்தனர். அன்றைய மத அதிகார அமைப்புகளின் அனுமதியோ பெரிய ஊடகங்களோ இல்லாமல் சீடர்களின் செய்தி உலக மக்களே நேரடியாக சென்றடைந்தது. இந்த திடீர் எழுச்சியை கண்ட அன்றைய அதிகார வர்க்கத்தினர் இவர்கள் புதிய மதுவினால் வெறித்திருக்கிறார்கள் என்று பழி தூற்றினர். பேதுரு எழுந்து நின்று ஆற்றிய ஒரே ஒரு உரையின் மூலம் அன்றைய தினமே 3000 பேர் அந்த இயக்கத்தில் தங்களை இணைத்து கொண்டனர். இது ஒரே இரவில் ஒரு சமூக ஊடக பக்கம் மில்லியன் கணக்கான பின்தொடர்பவர்களை, அதாவது ஃபாலோவர்ஸ்களை பெறுவதற்கு இணையானது. காக்ரோச் ஜனதா கட்சி என்பது இந்தியாவின் இளைஞர்களின் வேலையின்மை மற்றும் அமைப்பின் மீதான ஏமாற்றத்தை வெளிப்படுத்தும் வகையில் 2026ஆம் ஆண்டில் உருவான ஒரு வைரல் சமூக ஊடக இயக்கமாகும். இது ஒரு நையாண்டி அரசியல் கட்சியாக அடையாளப்படுத்தப்படுகிறது. 2026 மே 15 அன்று உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஒருவர் ஒரு வழக்கின் விசாரணையின் போது வேலையில்லாமல் சமூக ஊடகங்களில் ஆன்லைன் ஆக்டிவிசத்தில் ஈடுபடும் இளைஞர்களை கரப்பான் பூச்சிகள் என்று ஒப்பிட்டு பேசியதாக ஒரு சர்ச்சை எழுந்தது. மறுநாளே அவர் இது போலி பட்டம் பெற்றவர்களை குறிப்பிட்டதே தவிர வேலையில்லாத இளைஞர்களை அல்ல என்று விளக்கம் அளித்திருந்தார். ஆயினும் இந்த கரப்பான் பூச்சி என்ற ஒப்பீட்டை கையில் எடுத்த இளைஞர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலும் தங்களை நையாண்டி செய்து கொள்ளும் வகையிலும் காக்ரோச் ஜனதா கட்சி என்ற அமைப்பை சமூக ஊடகங்களில் தொடங்கினர். காக்ரோச் ஜனதா கட்சி தொடங்கியவர் அபிஜித் தீப்கே என்ற ஒரு இளைஞர் ஆவார். தொடங்கப்பட்ட சில நாட்களிலேயே இந்த இயக்கம் சமூக ஊடகங்களில் குறிப்பாக இன்ஸ்டாகிராமில் சுமார் 23 மில்லியன், அதாவது 2.3 கோடி பின்தொடர்பவர்களை, ஃபாலோவர்ஸ்களை பெற்று ஆளும் பாரதிய ஜனதா கட்சியின் சமூக ஊடக பக்கங்களை விட பெரிய அளவில் வைரலானது. தங்களை இளைஞர்கள், வேலையில்லாதவர்கள் மற்றும் எப்பொழுதும் ஆன்லைனில் வாழ்பவர்களுக்கான அரசியல் இயக்கம் என்று தங்களை அடையாளப்படுத்தி கொண்டனர். இணையதளங்களில் திடீரென உருவாகும் ஒரு மக்கள் இயக்கம் உண்மையிலேயே சமூக மாற்றத்திற்காக தொடங்கப்பட்டதா அல்லது திட்டமிட்டு பரப்பப்படும் போலி பிரச்சாரமா என்பதை கண்டறிவது இன்றைய டிஜிட்டல் உலகில் மிக முக்கியமான ஒன்று. இணையத்தில் ஒரு இயக்கம் உருவானால் அதனை உடனே நம்பிவிடாமல், உணர்ச்சி வசப்படாமல் அதனுடைய இயல்பு, அரசியல் பின்புலம், இயக்கத்தன்மை மற்றும் அதன் பின்னணி போன்றவற்றை ஆய்வு செய்வது நல்லது. டிஜிட்டல் உலகில் எதையும் உடனே நம்பாமல் யார் சொல்கிறார், ஏன் சொல்கிறார், இதன் மூலம் யாருக்கு லாபம் என்ற கேள்விகளை எழுப்புவதே போலி இயக்கங்களை அடையாளம் காணும் சிறந்த வழியாகும். ஒரு இணைய இயக்கம் வெறும் வெறுப்பையும் ஆத்திரத்தையும் மட்டுமே தூண்டுகிறதா
அல்லது பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஆக்கப்பூர்வமான கோரிக்கைகளை முன்வைக்கிறதா என்று பார்க்க வேண்டும். தூய ஆவியின் வருகை எப்படி உலகளாவிய ஒரு மாபெரும் அறநெறி இயக்கத்திற்கு வித்திட்டதோ, அதே போல இன்றைய இணையமும் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை குரலாகவும் விழிப்புணர்வு புரட்சியாகவும் மாற வேண்டும் என்பதுதான் நம் விருப்பமாக இருக்கிறது. தொழில்நுட்பம் எவ்வளவுதான் மாறினாலும் மனித மனங்களின் செயல்பாடுகள் மாறவில்லை எனில் மாற்றத்திற்கு எப்பொழுதும் சாத்தியமில்லை. இணைய வழி செயல்பாடுகளை கண்மூடித்தனமாக பின்தொடராமல் விவிலிய சீடர்களைப் போல விவேகத்துடனும் நேர்மையுடனும் அணுகும்போது டிஜிட்டல் உலகம் உண்மையான சமூக மாற்றத்திற்கான நல்வழியாக மாறும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இது வலை உலகம் 360 டிகிரி, டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. சிறப்பான வலை உலகம் 360 டிகிரி பார்த்தாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில கணவன் மனைவியாக இணைந்து கேட்க வேண்டிய கேள்விகள், காண வேண்டிய விடைகள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். அதுல அடுத்தது என்ன சொல்றாங்க? கணவன் மனைவியா இணைந்து அப்படின்றப்போவே அவரவர்களுக்கு தனிப்பட்ட சில கனவுகள் இருக்கும் இல்லையா? குடும்பம் வந்து இப்படி ஒரு பொருளாதார ரீதியா கொஞ்சம் குறைவா காணப்படுது அப்படின்றப்போ சில கனவுகளை வந்து பயன்படுத்தி, அதாவது அதை நினைவாக்கி ஒரு பிசினஸ்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கணவரா இருக்காரு, அவர் இந்த பிசினஸ் பண்ணா நம்மளுடைய குடும்பத்தை இன்னும் பொருளாதார ரீதியா உயர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருப்பாரு. ஆனா இப்ப இருக்க சூழ்நிலையில இந்த வருமானம் நம்மளுக்கு போதுமானது, இதை தாண்டி நம்ம கொஞ்சம் இப்படி போயிட்டோம் அப்படின்னா இது இல்லாம கொஞ்சம் கஷ்டப்படுவோமே, ஒரு 2 மாசம் 3 மாசம் அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த பிளானை நம்ம அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. சோ இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு திட்டமிடுதல் இருந்துச்சு அப்படின்னா, அந்த கனவுகள் தள்ளி போயிருந்தது, நம்ம தள்ளி போட்டு வச்சிருந்தோம் அப்படின்னா, இணைந்து உட்கார்ந்து இப்படி ஒரு கனவு இருந்தது, இதை நினைவாக்குவதற்கு நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில கேள்விகளை எழுப்பலாம். நிச்சயம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சில நேரங்கள் சில குடும்பத்தினர்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டீரியோ டைப் இருக்கும். சில பேருக்கு வந்து மாத சம்பளத்துல ஏதாவது ஒரு வேலைக்கு போனா போதும், நிம்மதியா இருக்கும். மாசம் ஆனா என்ன ஆயிரும், சம்பளம் கிடைச்சிடும், அந்த சம்பளத்தை வச்சு பொருளாதார ரீதியா சர்வே பண்ணிக்கலாம்பா அப்படின்னு. சிலருடைய கனவுகள் என்ன இருக்கும், எனக்கு இந்த சம்பளம் அந்த மாத சம்பள வேலையே வேண்டாம், நான் என்ன பண்ணணும், பிசினஸ் பண்ணணும், என் பிசினஸ்ல நான் ஒரு 4 பேருக்கு என்ன பண்ணணும், சம்பளம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நான் என்ன பண்ணணும், உயரணும். இப்போ முரண்பட்டு நிற்கக்கூடிய 2 கணவன் மனைவி வச்சுக்கோங்க. கணவருக்கு பிசினஸ் ஐடியா இருக்குது, மனைவிக்கு மாத சம்பள ஐடியா இருக்கு. 2 பேரும் என்ன ஆயிட்டாங்க, கடவுள் இணைச்சு வச்சுட்டாரு. இப்போ இங்க என்ன பிரச்சனைனா, மனைவி என்ன சொல்லுவாங்க, சம்பள வேலைக்கு போனா போதும். கணவர் என்ன சொல்லுவார், பிசினஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லுவார். இந்த பிசினஸ் அப்படிங்கிறது உடனடியாக லாபம் தரக்கூடிய விஷயம் கிடையாது. அதுல கொஞ்சம் உழைப்பு அப்படின்னு இருக்குது, அதுல கனவுகள் அப்படின்னு இருக்குது, அதுல பேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம், இதெல்லாம் கரெக்டா போட்டு எல்லாம் கரெக்டா கொடுத்தோம்னா அதுக்கான அவுட்புட் கரெக்டா வரும். அதுக்கேற்ற பொறுமை ரொம்ப ரொம்ப இருக்கணும். அப்போ இது முரண்பட்டு நிற்கிறப்போ ஒரு காலகட்டத்துல கனவா தூக்கி தூர போட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு கணவன் மேபி தூக்கி போட்ட கனவுகளாகவும் இருக்கலாம். இல்ல மனைவி ஒருவேளை அப்படி ஆப்போசிட்டா தூக்கி போட்ட ஒரு கனவுகளாக இருக்கும். அப்போ இதை உட்காந்து என்னென்ன கனவுகளை இந்த குடும்பத்துடைய நல் முன்னேற்றத்துக்காக வேணாம் அப்படின்னு நம்ம தூக்கி போட்டிருக்கிறோம், அதை கொஞ்சம் தூசி தட்டுவோம், உட்காந்து பேசுவோம், இதுல என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். பல நேரங்கள் நம்ம பாசிபிலிட்டிஸை பார்க்கறத விட எதெல்லாம் இம்பாசிபிளோ, இதெல்லாம் நடக்காதற்கான சாத்தியக்கூறு அதைத்தான் என்ன பண்றோம்னா அதை உட்காந்து ஃபோக்கஸ் பண்ணிடுவோம். இதுல இதெல்லாம் இது தோத்து போச்சுன்னா என்ன பண்ண முடியும், போட்டு ரூபா வரலன்னா என்ன பண்ண முடியும், அதைத்தான் என்ன பண்றோம் யோசிக்கிறோம். அதை போட்டு அதிகமா வந்துச்சுன்னா என்ன பண்றோம், அதை பத்தி யோசிக்கிறேன். ஒருவேளை அப்படி சொதப்புச்சுன்னா அதை சரி செய்வதற்கு என்ன திட்டமிடல், என்ன பிளான், அது வேணும். அடுத்த பிளான், பேக்கப் பிளான் என்ன பண்ணணும் இருக்கணும் கண்டிப்பா. சோ இப்ப இந்த விஷயம் இருந்துச்சு, 2 பேருக்கும் அந்த ஒரு புரிதலை ஏற்படுத்தி இன்னைக்கு வாழ்க்கையில சாதிச்ச பலர் சொல்லக்கூடிய விஷயம், நான் எடுத்த முடிவுகளுக்கு பின்னாடி என் மனைவி என்ன பண்ணாங்க, உறுதுணையா இருந்தாங்க அப்படின்னு கணவர் சொல்றதும், நான் எடுத்த முடிவுகளுக்கு உறுதுணையா என் மனைவி என்னுடைய கணவர் அப்படின்னு மனைவிகள் சொல்வதும் சக்சஸ்ஃபுல் ஃபேமிலியில மட்டும் தான் நடக்குதான்னு கேட்டா, அந்த ஃபேமிலியும் நம்மள மாதிரி ஒரு சாதாரண ஃபேமிலியா இருந்து வந்தவங்க தான் இன்னைக்கு சக்சஸ்ஃபுல் லெவலுக்கு மாறி இருக்கிறாங்க. ஸோ அப்போ நாமளும் மாறணும்னா இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு கேட்டு பார்ப்போம். இன்னும் வேற இந்த கேள்வியில் இருக்குன்னு தொடர்ந்து பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, தென்னை மரத்தில் வண்டுகள் பராமரிப்புக்காக நம்ம ஒரு காரியம் செய்யணும். அந்த வண்டுகள் அப்படிங்கிறது என்னென்னா, கருப்பு கலரில் இருக்கக்கூடிய காண்டாமிருக வண்டு, சிவப்பு கலரில் இருக்கக்கூடிய கூன் வண்டு. இந்த 2 வண்டு ஏன் வரும் அப்படின்னு சொன்னால், பொதுவாக அந்த மரங்களில் தான் அது உட்காந்து முட்டை போடும். எந்த இடத்துல போடும் அப்படின்னா, ஒரு இடத்துல சாணம் குமிஞ்சு கிடக்கு அப்படின்னா அதில் முட்டை போட்டு, சாணம் வந்து நல்ல சாப்பாடு அதோட முட்டைக்கு, அதனால் பொறிஞ்சு தன்னோட புழு நல்லா வரணும்னு அந்த வண்டு வந்து முட்டை போடும். அதுதான் கருப்பு வண்டு. நீங்கள் வெள்ளை கலரு புழுன்னு சொல்கிறீங்கல்ல, அதுலேருந்து வரக்கூடியதான் கருப்பு காண்டாமிருக வண்டு. அதே இது சிவப்பு வண்டு எங்கே இருக்கும்னா, மரத்தோட உடம்புல எங்கேயாவது ஒரு கீறல் விழுந்திருக்கு, ஒரு பள்ளம் விழுந்திருக்கு, ஒரு இயந்திரம் இடித்ததுனாலையோ, இல்லை நம்ம மேலே ஏறும்போது அருவாளில் வெட்டுவாங்க, அந்த மாதிரி பண்ணுறப்பையோ ஒரு பள்ளம் விழுந்துச்சுன்னா அந்த பள்ளத்தில் போய் அது முட்டை போடும். ஏன் அப்படின்னா, அந்த மரத்தோட ஈரத்தை எடுத்துக்கிற மாதிரியும் குழந்தைங்கள் நல்லா வரணும்னு அது முட்டை போடும். அது பொறிஞ்சு ஓட்டை உள்ளே போயிடும்.
மரத்துக்குள்ளே போயிடும். அப்படியும் போகும். இன்னொன்று, நான் நேற்று சொன்ன மாதிரி மரத்தோட தலைப்பகுதி அழுகுச்சுன்னா அந்த தலைப்பகுதி அழுகிறப்ப அந்த அழுகல் வாடகைக்கு அந்த அந்த மரத்தை சாப்பிடணுங்கிற எண்ணத்தோடு இந்த வண்டு வரும். இது வண்டு வந்தது எப்படி தெரியும்? அந்த மட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா நாய் கடித்த மாதிரி அப்படியே கொதறின மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அப்போ அதுக்குள்ளே நல்லா விலக்கி பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டைக்குள்ளே தான் அது போயிருக்கும். அப்போ 2 வகையான வண்டு. இந்த வண்டை, கருப்பு வண்டை எப்படி பிடிக்கணும்? வாய் அகலமுள்ள ஒரு பானை அல்லது பாத்திரம், உடஞ்ச வாளி அந்த மாதிரி. இது என்ன செய்யணும்? மண்ணை தோண்டி உள்ளே வச்சு சைடில் மண்ணை அள்ளி போட்டுறணும். சைடில் மண்ணை போட்டு அப்படியே நல்லா தடவி விட்டுறணும். அப்போ வண்டு நடந்து வந்து வாய் வழியாக உள்ளே உழுகுது அப்படிங்கிற எண்ணத்தோடு இப்படி நம்ம வச்சிடறோம். இப்படி அரை அடி உயரமுள்ள பானை, வாய் அகலமுள்ள பானை, இதை நிலத்தில் பதிச்சு வச்சு பாதி உயரத்துக்கு தண்ணி வச்சிடறோம். 3 கைப்பிடி ஆமணக்கு புண்ணாக்கு, கொட்டைமுத்து புண்ணாக்கு, அதை போட்டு கரைச்சி விட்டுறணும். நல்லா கரைச்சி விட்டுட்டோம்னா இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, 3ஆவது நாள்லேருந்து அப்படியே ஒரு வாடை அடிக்கும், ஒரு அழுகின வாடை. அந்த வாடைக்கு நிலத்தில் இருக்க எல்லா பகுதியில் இருக்கக்கூடிய வண்டெல்லாம் வந்து அதில் விழுந்துடும். பறக்கிற மாதிரி வண்டெல்லாம் வந்து விழுந்துடும். புதிதாக இன சேர்க்கை நடக்கலை அப்படிங்கிறப்ப புது வண்டு வராது. அப்போ அந்த வண்டெல்லாம் பிடிச்சி அழிச்சிடலாமா? ஒரு ஏக்கருக்கு 6 இடத்துல வைக்கணும். இப்போ என்னால் இந்த பானை கிடைக்கலைங்க அப்படின்னா இதுக்கான வாளிகள் விற்கக்கூடியவங்க இருக்காங்க. அந்த வாளிகளை வாங்கி மரத்தோட தரையிலேருந்து 4 அடி உயரத்தில் கட்டி தொங்க விட்டுறலாம். பாதி தண்ணி வச்சு இந்த எண்ணெய் 1 சொட்டு 2 சொட்டு விட்டுட்டு, அல்லது இந்த பாதி தண்ணி வச்சு ஆமணக்கு புண்ணாக்க கரைக்கலாம், அல்லது அவங்க ஒரு மாத்திரை தருவாங்க, அதை அதுக்குள்ளே சொருகி வச்சிடலாம். இப்போ வண்டு விழுந்துடும். இது கருப்பு வண்டு. அதே மாதிரி சிவப்பு வண்டுக்கு முடிஞ்ச அளவுக்கு இதே மாதிரி ஒரு வாளி இருக்கும். அந்த சிவப்பு வண்டுக்கான வாளி ரெட் பாம் வீவில்பாங்க. அந்த மாதிரி அந்த சிவப்பு வண்டுக்கு அதற்கேற்ற வாளிகளை வாங்கி அதற்குள்ளே மருந்தை வைக்கலாம். இன்னொன்று, 2வது, முடிஞ்ச வரையிலும் மரத்தோட தலைப்பகுதியில் யாராவது போகிறாங்கன்னா ஒரு கம்பி கொடுத்து விட்டு நுனி மட்டையும் அடிமட்டையை விட்டு இடை மட்டையில் நம்ம குத்தி பார்த்தோம்னா ஒரு இடத்துல ஓட்டை விழுந்துருக்கும். அந்த ஓட்டைக்குள்ளே தான் நம்ம மரத்துக்குள்ளே அந்த சிவப்பு வண்டு இப்படி ஓட்டை போட்டுக்கிட்டே போகும். சரிங்களா? கருப்பு வண்டு நேராக போகணும். இப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு 200 லிட்டர் தண்ணியில் 1 லிட்டர் மெட்டாரைசியம், 1 லிட்டர் சூடோமோனாஸ், இது 2ம் கலந்து 1 கிலோ நாட்டு சர்க்கரை கலந்து வச்சிட்டிங்கன்னா ஒரு நாள் கழித்து இதை 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் இருக்குல்ல, அதை கட்டி எடுத்துகிட்டு மேலே போயிட்டாங்கன்னா மெதுவாக அந்த ஓட்டைக்குள்ளே ஊற்றி விடலாம். ஒரு ஃபொனல் வச்சு கூட ஊற்றி விடலாம். ஊற்ற ஊற்ற அந்த ஈரத்தில் அது பரவும். பரவுறப்ப இந்த வண்டு அதோட புழு அதோட முட்டை எங்கே இருந்தாலும் கொண்டுடும். இதுதான் கருப்பு வண்டையும் சிவப்பு வண்டையும் பாதுகாக்கிற விஷயம். இதிலேருந்து பாதுகாத்துட்டோம்னா அதுக்கப்புறம் மரத்துக்கு வேணுங்கிற சத்துக்களை கொடுக்குறோம். கொடுக்க எந்த இடத்தெல்லாம் ஓட்டை போட்டுச்சோ அந்த ஓட்டையெல்லாம் இந்த தாவரத்தோட செல்கள் நிறைஞ்சு அந்த ஓட்டையெல்லாம் மூடிடும். அப்போ நம்ம மரம் அதிகமான காய்ப்பும் பூவும் காயும் வர ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நம்ம நிலத்தில் எங்கேயாவது காஞ்ச கட்டை கிடக்கா, சாணம் கிடக்குதா, எங்கேயாவது இந்த மாதிரி வண்டுகள் முட்டை போடுற மாதிரி அமைப்பு இருக்கா, அதெல்லாம் பார்த்து தெளிவாக எடுக்கணும். நிலத்தை ஓரளவுக்கு காய்ச்சலும் பாய்ச்சலுமாக வச்சுக்கணும். அளவுக்கு அதிகமான ஈரம் வச்சுக்கக்கூடாது. 3வது, ஒவ்வொரு மாதமும் மரத்துக்கு வேணுங்கிற கீழே நம்ம சொல்லக்கூடிய இந்த மெட்டாரைசியம் சூடோமோனாஸ் தரையில் ஊற்றி விடலாம், மரத்தோட தலையில் ஊற்றி விடலாம். ஒவ்வொரு வெட்டுக்கு மேலே போகிறவங்கள்ட்ட கொடுத்து விட்டு ஊற்றலாம். 1 கிலோ அல்லது 2 கிலோ வேப்பம் புண்ணாக்கு மரத்தோட தலைப்பகுதியில் போட்டு வைக்கலாம். இப்படிலாம் செய்கிறது வண்டுகள்லேருந்து நம்ம மரத்தை பாதுகாக்கும். சரிங்களா? மீண்டும் சந்திப்போம். மிக சிறப்பான பகுதி உழவும் உயர்வும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக கணவனும் மனைவியும் இணைந்து கேட்க வேண்டிய கேள்விகளை சொல்லுங்க. அடுத்ததான் என்ன கேள்வியை கணவனும் மனைவியும் இணைந்து கேட்டு அதற்கான விடை காண வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் பெரும்பாலான குடும்பங்களில் கேட்கப்படுவதே இல்லை, கிடையாது. இதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. நாம பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனை என்ன, அதுவும் பெருசாகிறதுக்கு முன்னாடி பேசி தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை வருதே. ஆமா, எப்பவுமே என்ன அப்படின்னா, கணவன் மனைவி கிடையில இந்த ஒரு விஷயத்தை டைரக்டா எல்லாரும் கேட்ட உடனே இந்த விஷயத்தை என்ன பண்ணிடுறோம், ரெஜிஸ்டர் பண்ணிடுறோம், சொல்லிடுறோம்.
நீங்க மட்டும் கிடையாது, யாரா இருந்தாலும் நாங்க பேசினாலும் எங்களுக்குள்ள எப்பவும் என்ன வரும், பிரச்சனை பிரச்சனை தான் வரும். வந்துரும். அதுக்கு நாங்க பேசாம இருக்கிறது நல்லது. பெருசு, நல்லது அப்படின்னு நினைச்சுக்கிறோம். இது எல்லாமே என்ன அப்படின்னா, ஒரு ஓட்டை விழுந்த சுவத்து மேல அதை கரெக்டான சாந்து, கரெக்டான அளவு அதெல்லாம் கொத்தி விட்டு திரும்ப அதை பூசி அதை இது பண்ணாதான் திரும்ப என்ன ஆகாது, மேலும் ஓட்டை பெருசாக. நம்ம என்ன பண்றோம், மேல அதை வெள்ளை அடிச்சு அதை மறைச்சு தூரமா இருந்து பாக்குறப்ப அது நல்லா தெரியும். ஓகே, சூப்பரா. அப்பா கிட்ட போய் பார்த்தா தெரியும் அது ஓட்டை இருக்கு. கண்டிப்பா மேட் ஃபார் ஈச் அதர். அவங்களுக்கு சண்டே வராதுப்பா ஆகும்பாங்க. கிட்ட போய் பார்த்தா தெரியும் சோறு ஃபுல்லா ஓட்ட கொத்தி கொதர்ன மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இது போல இருப்பது தான் குடும்ப வாழ்க்கைன்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. பேசுனா சண்டை வரும் நிச்சயமா, நான் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த சண்டைகள் வருகின்ற போது அதுல நான் பெரியவனா நீ பெரியவனாங்கிற ஈகோவெல்லாம் தூர தள்ளி வச்சுக்கிட்டு குடும்பத்துக்கு எது நல்லது, இது தேவையோ, இது அதைத்தான் என்ன பண்ணணும் யோசிக்கணும். அதுலயும் எங்களுக்கு பிரச்சனை வருதுங்க. நான் சொல்றதான் திரும்பவும் எங்க வந்து நிப்போம்னு பாத்தீங்கன்னா, அங்கேயும் ஈகோ தான் இருக்கும். அதுல நல்லா மைனூட்டா நோட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, நான் சொல்வதுதான் சிறந்தது, எனக்குத்தான் எல்லாம் தெரியும். ஒரு நேரங்கள்ல இந்த முடிவுகள் மாறி மாறி கிவ் அண்ட் டேக் கொடுத்து பார்க்கலாம். இந்த விட நான் எடுக்கிற முடிவா, சரி ஓகே அடுத்த முறை நீ எடுக்கிற முடிவு நான் என்ன பண்றேன், ஒத்து வரேன். ஓகே அது சொதப்பிக்கிச்சா, அதை நான் என்ன பண்றேன், அப்புறம் நான் சொன்ன முடிவு என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்போ அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் கிவ் அண்ட் டேக் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா சுமூகமாக, ஓகே என் முடிவும் கேட்கப்படுது, அவங்க முடிவும் கேட்கப்படுது, நானும் அவங்க முடிவை மதிக்கிறேன். இந்த வாழ்க்கை முறையை டோட்டலா என்ன ஆயிரும், மாறிடும். ஒரு கட்டத்துல ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல புரிதல் வந்துடும். இந்த விஷயத்துல இவர் சொன்னா கரெக்டா இருக்கும், கணவர் சொல்வார் இந்த விஷயத்துல என் ஒய்ஃப் சொன்னா கரெக்டா இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த விஷயங்கள் பழகுகின்ற பொழுதுதான் என்ன ஒருத்தர் புரிந்து கொள்ள முடியும். இதுக்கு நம்ம முற்படுவதே கிடையாது. நம்ம ஈஸியா சொல்லக்கூடிய வார்த்தை பேசினா எங்களுக்குள்ள பிரச்சனை தான். சிம்பிள் தான். விட்டு கொடுத்து வாழ்ந்து பார், இழந்தது எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் கணவன் மனைவிக்குள் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா அதை செய்து பார்ப்போம். தொடர்ந்து பேசுவோம். பார்த்து பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம தசைப்பிடிப்பு, எலும்பு வலி இது போன்ற உபாதைகள் என்ன குறைபாடுனால வருது, ஏன் வருது? இப்போ சாதாரணமாக நைட்டில் தூங்கிட்டு இருப்போம், காலை பிடிச்சி இழுக்கும், கிராம்ப்ஸு, உடனே நமக்கு தசை வலி, நிற்க முடியாது, கால் படுத்தும் இருக்க முடியாது, எழும்பவும் முடியாது, எழுந்து நிற்கவும் முடியாது. எதாவது பிடிச்சிட்டு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி நின்னா கொஞ்சம் சில நேரத்தில் இம்மிடியட்டாக ரிலாக்ஸ் ஆகும், சில நேரத்தில் சில நிமிடங்கள் தொடர்ந்து கூட இருக்கலாம், 5 நிமிடம் 2-3 நிமிடங்கள் கூட தொடர்ந்து இருக்கலாம். தசை மற்றும் எலும்பு செயல்பாடு பாதிப்புனால நமக்கு வரும். இதெல்லாம் நமக்கு உடலில் ஏதோ ஒரு பற்றாக்குறை, ஏதோ சத்து குறைபாடு, நமக்கு ஏதோ தேவையான அளவு இல்லை, போதுமான அளவு இல்லை அப்படிங்கிறது தான் குறிப்பிடுது. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அதனால தான் என்ன சொல்கிறோம், ஜென்ரலாக சின்ன வயது முதலே நம்ம இந்த பம்கின் சீடு, ஃப்ளாக்ஸ் சீடு, சியா சீடு, எள்ளு, பாதாம், இந்த கோகோ பவுடர், இப்போ நான் சொன்னதெல்லாம் சேர்த்து என்ன பண்ணுங்க, ஒன்றா சேர்த்து அரைச்சி ஒரு பவுடர் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை என்ன பண்ணுங்க, நீங்கள் ஒரு ஸ்பூன் அந்த பவுடர் எடுத்து தண்ணிலையோ இல்லை பால்லையோ கரைச்சி குடிச்சிடலாம். இனிப்புக்கு வேணும்னா அதில் 2 பேரிச்சம்பழம் போடலாம், இல்லை உலர்ந்த திராட்சை ஒரு 10 போட்டுக்கலாம், அத்திப்பழம் வேணா 4 போட்டுக்கலாம், தேன் வேணா சேர்த்துக்கலாம், அல்லது பனை வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை இனிப்புக்கு தேவைன்னா போடலாம். இப்போ இதே சுகர் பேஷண்ட்டு அவங்களுக்கு எந்த இனிப்பும் தேவையில்லை, நாட்டு சர்க்கரையும் தேவையில்லை, கருப்பட்டியும் தேவையில்லை, தேனும் தேவையில்லை, புரியுதுங்களா? வேணா உலர்ந்த திராட்சையும் போட்டுக்கலாம். அப்போது இது மாதிரி சாப்பிடும்போது அவங்களுக்கு என்ன இதில் கிடைக்குதுன்னா, அந்த தசை வலி வராமல் இருக்கும், உடலுக்கு வேண்டியான எல்லா, அதாவது நல்ல எனர்ஜி கிடைக்கும், போஷாக்கா. அதாவது இதை ஒரு ட்ரை ஃப்ரூட் மில்க் ஷேக் மாதிரி கூட செஞ்சு சாப்பிடலாம். இதுலேயே நீங்கள் பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாம் கூட சேர்த்து சாப்பிடலாம். சீட்ஸு ப்ளஸ்ஸு நட்ஸு அப்படி கூட சாப்பிடலாம். வெறும் சீட்ஸ் ஒரு நாள் சாப்பிடலாம், நட்ஸு மில்க் ஷேக் ஒரு நாள் சாப்பிடலாம். இதுலேயும் அத்திப்பழம் சேர்த்துக்கலாம், அதுலேயும் அத்திப்பழம் சேர்த்துக்கலாம், இல்லை அத்திப்பழம் தனியாக கூட சாப்பிடலாம். தனியாக சாப்பிடும்போது நார்ச்சத்து மிகுதி, அரைக்கும் போது கொஞ்சம் நார்ச்சத்து குறைவு, அந்த ஷேப் மாறும்போது நமக்கு அந்த சத்துக்கள் மாறுது, ஆனால் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அப்போது இது நமக்கு மெக்னீஷியம் குறைபாடுனால கூட இந்த தசைப்பிடிப்பு வரலாம். அதனால நீங்கள் மெக்னீஷியம், பொட்டாசியம் இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே நமக்கு இந்த பிரச்சனை வருது, ஒரு 40ன்னு வச்சுக்கோங்களேன் வருது அப்படின்னா, அதனால தான் நம்ம சொல்கிறோம் வருஷத்துக்கு ஒரு தரம் ஃபுல் பாடி செக்கப், மாஸ்டரேஜ் செக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதில் பி காம்ப்ளெக்ஸ், B12 குறைவா, விட்டமின் D குறைவா, அல்லது மெக்னீஷியம் குறைவா,
என்ன உங்களுக்கு பிரச்சனை, என்ன தொந்தரவு, என்ன குறைபாடு, என்ன தேய்மானம், எது கம்மி எது அதிகம், என்ன குறைபாடுன்னு கண்டுபிடிச்சி நம்ம ட்ரீட்மெண்ட் போகலாம். சப்போஸ் இது மாதிரி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு மெக்னீஷியம் குறைபாடாக இருக்கலாம் தசைப்பிடிப்பு. ஏன்னா மெக்னீஷியம் குறைபாடுனாலையும் இந்த கிராம்ஸ் எல்லாம் வரலாம். அதனால சொல்கிறோம். இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு சாப்பிடும்போது இந்த கிராம்ஸும் சரியாகும், நரம்பு தளர்ச்சியும் சரியாகும். இதனால என்னன்னா இந்த சீட்ஸு நட்ஸ்லாம் சாப்பிடும்போது மன அழுத்தம் குறையும். இப்போ நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம், டென்ஷன், டிப்ரெஷன், குழந்தைகள் கூட இன்னைக்கு டிப்ரெஷனில் இருக்காங்க. அப்போது இதெல்லாம் சரியாகணும் அப்படின்னு சொன்னால் மெக்னீஷியம் குறைபாட்டினால கூட நமக்கு மன அழுத்தம் வரலாம், தூக்கம் குறையலாம், நரம்பு மண்டலம் பாதிக்கப்படலாம். புரியுதுங்களா? அதனால தான் உங்களுக்கு என்ன குறைபாடுனால என்ன நோய் தொந்தரவுகள் இருக்கும் அப்படிங்கிறது ஒன்றுக்கொன்று ரிலேட்டட். அதனால் எங்களோட அந்த குறைபாட்டினால இந்த பிரச்சனை வருதுங்கிறத கருத்தை உங்களுக்கு சொல்கிறோம். அதே போல் ஹார்ட்டு படபடப்பு, சுகரு, ஸ்ட்ரெஸ்ஸு இதுக்கெல்லாம் கூட காரணம் நமக்கு இந்த மெக்னீஷியம் குறைபாடு இருக்கலாம். அதனால் மெக்னீஷியம் உள்ள இந்த மாதிரி உணவுகளை நம்ம எடுக்கும்போது உங்களுக்கு அந்த கிராம்ஸு, நரம்பு மண்டலம் நல்லா வேலை செய்யும். கிராம்ஸ் வர்றதை தடுக்க முடியும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாள் பேசிட்டு இருக்கிறோம் கணவன் மனைவியாக இணைந்து கேட்கப்பட வேண்டிய கேள்விகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஃபைனலா என்ன கேள்வி கேட்டு விடை காண வேண்டும். நாம் இதுவரை கேட்ட இத்தனை கேள்விகளும் எதுவுமே கேட்காம எந்த ஸ்டெப்புமே எடுக்காம நம்ம ஒரு குடும்பமா ஒரு கணவன் மனைவி இணைந்து நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் எந்த ஸ்டெப்புமே எடுக்காம இப்படியே இருக்கும் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமும் அப்படின்னா அப்ப நம்மளுடைய குடும்ப நிலை எப்படி இருக்கும்? 10 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும்? 10 வருஷம் கழிச்சு நான் கேட்கலாம். அதான் 10 வருஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்கும் நம்மளுடைய குடும்ப நிலை? இப்படி ஒரு கேள்வியை கேட்டு பார்க்கணும். இந்த கேள்வியை தான் என்ன பண்ணிருக்கணும்னா நம்ம தொடக்கத்திலேயே கேட்டிருக்கணும். அப்ப அதுக்கப்புறம் மற்ற கேள்விகளுக்கு என்ன பண்ணிருக்கலாம், வந்திருக்கலாம். ஆக்சுவலா என்ன அப்படின்னா இந்த 10 ஆண்டுகள் கழிச்சு என் குடும்பம் எப்படி இருக்கு, நான் ஒண்ணுமே செய்யல. காலைல எந்திக்கிறேன், நான் வேலைக்கு போறேன், வாரேன், மனைவி எந்திக்கிறாங்க, வீட்டுல சமையல் பண்றாங்க, அவங்க வேலைக்கு போறாங்க, வராங்க, குழந்தைங்க போகுது, படிக்குது, வருது, எல்லாம் அவங்க வாட்டு வேலையை பார்த்துருக்கோம். நான் அவங்கள தொந்தரவு பண்ணல, அவங்க என்னைய தொந்தரவு பண்ணல. எங்களுக்கு எந்த கனவும் கிடையாது, எங்களுக்கு எந்த இலக்கும் கிடையாது. நாங்க வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு போகணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், எங்களுக்கு எந்த ஆசையும் கிடையாது, விருப்பம் கிடையாது. அவங்கவுங்க வெளியே அவங்கவுங்க பார்த்துட்டு போவோம். ஃபங்க்ஷனா சேர்ந்து ஒன்னா போவோம், எங்கேயும் வெளியே ஒன்னா போகணும் விருப்பப்படுறோமா சேர்ந்து ஒன்னா போறோம், வரோம். அதுக்கப்புறம் அவங்க வேலையை பார்த்துக்கிறாங்க. இப்படியே எங்க லைஃப் இருக்கு. இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து இல்ல சொல்றேன், இப்படியே இருக்குன்னா 10 ஆண்டுகள் கழித்து லைஃப் எப்படி இருக்கும்? இதோட மோசமான நிலையில இருக்கும். அவங்க வழியை பார்த்துட்டு என்ன பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல யார் மீது எந்த பிடிப்பும் இருக்காது, யாருக்கு யார் மீதும் ஒரு பாசமும் இருக்காது. ஒரு கட்டத்துல நம்ம தனிச்சு போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றுகின்ற பொழுது அது மேலோங்கி வளர்ந்து ஒரு கட்டத்துல நீ உன் வழியை பார்த்துட்டு போ, நான் என் வழியை பார்த்துட்டு போறேன். ஸோ அந்த நிலையில தான் குடும்பம் என்பது போய் நிறைவேறக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அப்போ கேட்ட கேள்விகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கேள்விகளுக்கான விடைகள் முக்கியம். அந்த விடைகளை வாழ்வாக்குவது அதை விட ரொம்ப 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 முக்கியம். சிறப்பான நாள், சிறப்பான சிந்தனை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாள் யாரெல்லாம் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. ராஜா இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, மனைவி, மகள், சகோதரர், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். இன்று விழா காணும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு பிலிப்பியர் 4:4. ஆண்டவரோடு இணைந்து என்று மகிழுங்கள். மீண்டும் கூறுகிறேன், மகிழுங்கள். இந்த இறையாசையோடு நீங்கள் வாழ நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பானவர்களை, திட்டமிட்டு செயல்படுவோம், வெற்றி காண்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாளும் இனிய நாளாக அமைய மாத தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஒரு வழியா காலேஜ் முடிச்சிட்டேன். எப்ப வேலைக்கு போற? ஐடி வேலை எல்லாம் கஷ்டம்பா. வேலை கிடைச்சிருச்சா? எனக்கு இந்த கவலையே இல்லை. ஏன்னா நான் SLA இன்ஸ்டிடியூட் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் 4 months ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணதும் என்னோட ஐடி கேரியருக்கு நான் ரெடி ஆயிடுவேன். SLA Institute, right way to IT job. Contact 8870767784.